அத்தியாயம் 1. சென்ட்ரல் ஸ்டேஷன். டிவி பெட்டிகளில் விளம்பரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்று பாக்கியில்லாமல் அத்தனை நாற்காலிகளிலும் பயணிகள் நிரம்பியிருந்தார்கள். 4 சக்கரங்களில் தவழும் புத்தக ஸ்டால்களில் சக பிரயாணி விளக்கணைக்கச் சொல்லும் வரைக்கும் படிப்பதற்கு புத்தகம் வாங்கி கொண்டிருந்தார்கள். ரயில்கள் நகரும்போது போனதும் லெட்டர் போடு என்று சொல்லி கையசைப்பதற்காக நிறைய பேர் வந்திருந்தார்கள். ராதிகா தன் கணவனை வழியனுப்ப வந்திருந்தாள். தற்சமயம் காரின் சாவி சுழற்றியபடி ஃப்ரூட்டி குடித்து ரயிலுக்கு கீழே டப்பாவை எரிந்து நளினமாக கைக்குட்டையால் லிப்ஸ்டிக்ன உதடுகளை ஏற்றிக்கொண்டாள். ராது, நாளைக்கு டெலிஃபோன் பில் கட்டணும் என்றான் லுங்கி ஜிப்பாவில் ரயில் புறப்பட்டதுமே படுப்பதற்கு தயாராயிருந்த அசோக். கட்டிடுறேன், மோகன்ராம் வருவாரு, என்ன சொல்லட்டும்? ராது, புரசைவாக்கம் லேண்ட் நாம பார்த்துட்டோம். மெயின் பிளேஸ். 2 கிரவுண்ட் அங்கே கிடைக்கிறதே அபூர்வம். வேளச்சேரி லேண்டும் நல்லா தான் இருக்கு. ஆனா வேளச்சேரி வேண்டாம். வாங்கினா வீடு தான் கட்டிக்க முடியும். புரசைவாக்கம்னா கிளினிக் கட்டலாம். இப்போ நமக்கு எது முக்கியம் ராது? கிளினிக் கட்டினா வருமானம், வீடு கட்டினா அந்தஸ்து மட்டும்தான். அதெல்லாம் சரிதான். புரசைவாக்கம் 2 கிரவுண்ட் நிலம் வாங்குறதுன்னு முடிவு செஞ்சா பணம் புரட்டுறதுக்குள்ள திணறி போயிடுவோம் அசோக். இப்பதான் நான் 3 ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் போயிட்டு இருக்கேன். முதல்ல வீடு கட்டிக்கலாம்ப்பா. உனக்குன்னு தனியா ஹாஸ்பிட்டல் கட்டி தரணும்னு எனக்கு லட்சியம்னு கூட சொல்லலாம். நீ சீஃப் டாக்டரா இருக்கணும். ஓ ஹாஸ்பிட்டலுக்கு பல டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வரணும். இமேஜின் ராது. யோசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபண்ட்ஸ் பற்றி உனக்கு என்ன கவலை? மன்னார்குடியில் இருக்கிற நம்ம வீட்டையும் நிலத்தையும் வித்துடலாம். பேங்க் லோன்ஸ் போட்டுக்கலாம். சிக்னல் போட்டாச்சு, ஏறிக்கங்க. நீங்கள் வந்ததும் ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். எப்போ ஃபோன் பண்ணுறீங்க? நாளைக்கு ஈவினிங் பண்ணுறேன். 4 நாள் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃபோனில் எப்போ திரும்புகிறேன்னு சொல்கிறேன். நீ அனாவசியமாக வண்டி எடுத்துக்கிட்டு வர வேணாம். நான் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன் அசோக்? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? தப்புமா. ஒரு டாக்டரோட ஒவ்வொரு வினாடியும் வைரம் மாதிரி. இந்த மாதிரி புருஷனை டிராப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் வைரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, வரட்டுமா? ராதிகா குரலை தாழ்த்தி, லிமிட்டா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கங்க என்றாள். நாட் மோர் தென் 3 பேக்ஸ் ஆது. நிதானமாக டிரைவ் பண்ணு. குட் நைட் என்று ரயிலில் ஏறிக்கொண்டான். நீலகிரி எக்ஸ்பிரஸ் நகரத் துவங்கியது. கையசைத்து புன்னகைத்த கூட்டம் எல்லாம் வாசலுக்கு நடக்க ராதிகா சரிந்த தன் கைப்பையை தோளில் ஏற்றிவிட்டு கொண்டு நடந்தாள். சிவப்பு கூட்டல் குறி ஸ்டிக்கருடன் நின்ற வெள்ளை ஃபியட்டில் அமர்ந்து புறப்பட்டாள். மனசு முழுக்க இதமாக ஒரு சந்தோஷம் பரவியிருந்தது. தன் கணவனை நினைக்க பெருமிதமாக இருந்தது. அசோக்கை தீவிரமாக நேசித்து அதை பல வாரம் தயங்கி வீட்டில் சொன்னபோது, படிச்சுட்ட திமிரா என்றாள் அம்மா. அப்பாதான் பக்குவ மனசுடன் அணுகினார். அவ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவ தேர்வு சரியானது தானா இல்லையான்னு தீர்மானிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. நீ அந்த பையனை வர சொல்லுமா, நான் பேசி பார்க்குறேன் என்றார். அசோக் ஷூ போட்டு டை கட்டி இன்டர்வியூக்கு வருபவன் போல வந்து கை நடுக்கத்தில் சட்டையில் காப்பி கொட்டி கொண்டு, மிஸ்டர் அசோக், நீங்க ஒரு கம்பெனியோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம். மாசம் 8000 சொச்சம் சம்பளம் வாங்கலாம். ஆனா நீங்க பிகாம் டிகிரி படிச்சிருக்கீங்க. என் பொண்ணு டாக்டர். இன்னைக்கு காதல் மயக்கத்துல விட்டு கொடுக்க தோணும். ஆனா நாளைக்கு உங்களுக்குள்ள காம்ப்ளெக்ஸோ ஈகோ கிளாஷோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்பாவின் கேள்விக்கு அசோக் நிதானமாக சொன்ன பதில் இன்னும் மனதில் மாக்கோலமாய். சார், அறிவை விட உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் நான். ராதிகா என்னை விட அதிகம் படிச்சிருந்தாலோ அதி புத்திசாலியா இருந்தாலோ அது எனக்கு பெருமைதான். ஐ எம் லக்கின்னு சந்தோஷப்படுறேன். அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஈகோ வரவே கூடாதுங்கிறதுல தீர்மானமா இருக்கிறவன் நான். வி லீவ் ஈச் அதர். இது வெறும் வயசு சலனம் இல்ல. அந்த பட்டாம்பூச்சி பருவத்தை நாங்க கடந்துட்டோம்னு நினைக்கிறேன். முதல் பார்வையில காதல் எல்லாம் எங்களுக்குள்ள வரல. பார்த்து பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் ஒருத்தருக்கொருத்தர் வாழ்க்கை பூரா துணையா இருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கைக்கு வந்தோம். அப்பாவிற்கு அசோக்கை ரொம்பவும் பிடித்து போய் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். பாம்குரோவ் ஹோட்டலில் ரிசப்ஷன். சங்கர் கணேஷ் கச்சேரி. நந்தனத்தில் 4000 மாத வாடகையில் அட்டகாசமான தனி பங்களா, தனி குடித்தனம். கல்யாணத்திற்கு பிறகு MS படித்து 3 பிரபல மருத்துவமனைகளில் இன்றைக்கு விசிட்டிங் சர்ஜன். தனியாக ஒரு ஃபியட் கார், ஏசி, டிவி, VCR, பர்சனல் கம்ப்யூட்டர், எல்லா எலக்ட்ரானிக் சௌகரியங்களுடன் வாடகை கூரைக்கு கீழே. ராதிகா காரை நந்தனத்தில் தன் வீட்டின் வாசல் கேட்டிற்கு முன்பாக நிறுத்தி என்ஜினை அணைக்காமல் இறங்கி இரும்பு கதவை விரிய திறந்து வைத்துவிட்டு காரை செலுத்தி போர்டிகோவில் நிறுத்தினாள். நடந்து வந்து இரும்பு கேட்டை மூடிவிட்டு வீட்டின் பிரதான தேக்கு கதவை திறந்து உள்ளே வந்தாள். சமையல் அறைக்குள் வந்தாள். பசி இல்லை. ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து பார்த்தாள். பிரெட் ஸ்லைஸ் இருந்தது. 4 ஸ்லைஸ் எடுத்து டோஸ்ட் செய்து சாஸ் போட்டு சாப்பிட்டு தண்ணீர் குடித்தாள். பெட்ரூமிற்கு வந்து மியூசிக் சிஸ்டத்தில் எல்விஸ் கேசட்டை போட்டு ஸ்டீரியோவில் அதிர விட்டபடி புடவையை அவிழ்த்துவிட்டு நைட்டி அணிந்து கொண்டாள்.
கட்டிலில் படுத்துக்கொண்டு பாயிண்டர் வைத்த புத்தகத்தை எடுத்து புரட்டி கொண்டபோது வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. அத்தியாயம் 2. ராதிகா இறங்கி வந்தாள். வாசல் கதவின் பீப் ஹோல் வழியாக பார்த்தாள். ஒரு இளைஞன் பல்லை கடித்துக்கொண்டு தன் வேதனையை கட்டுப்படுத்த பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தான். ராதிகா கதவை திறக்க அந்த இளைஞன் 2 கைகளாலும் தன் வயிற்றை அழுத்தி பிடித்து கொண்டு வேதனைக்கு நடுவில் வாக்கியத்தை உடைத்து துண்டு துண்டாக பேசினான். டாக்டர், வலி தாங்க முடியல, நான் இதே தெருவில் தான் இருக்கேன், உள்ள வாங்க என்றாள் ராதிகா. வரவேற்பு பகுதிக்கு அடுத்து இது போன்ற அவசர சமயங்களில் சிகிச்சை தருவதற்காகவே ஒரு சிறிய அறை மருத்துவ வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் அவனை அழைத்து சென்றார். உயரமான இரும்பு படுக்கையில் படுக்க வைத்து அவன் சட்டையை மேலே ஏற்றி, எந்த இடத்தில் வலிக்குது என்றாள். அவன் விரலால் தொட்டு இடத்தை காட்டினான். பயப்படாதீங்க, ரைட் சைடா இருந்தா அப்பெண்டிசோன் பயப்படணும் என்ற ராதிகா அவன் சுட்டி காட்டின லெஃப்ட் சைடில் தட்டி பார்த்தாள். பிறகு ஸ்டெத் வைத்து பார்த்தாள். எவ்வளவு நேரமா வலிக்குது? 2 மணி நேரமா வலிக்குது. விட்டு விட்டு வலிக்குதா? இல்ல, தொடர்ச்சியா வலிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. தாங்க முடியாம போனதும் தான் புறப்பட்டு வந்தேன். எனக்கு பயமா இருக்கு டாக்டர் என்றான் பரிதாபமாக அவன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஸ்டமக் அப்செட். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். அரை மணி நேரத்துல யூ வில் பி கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ராதிகா ஒரு நீல கைப்பிடி வைத்த அலுமினிய பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து ஸ்டவ் பற்ற வைத்து அதன் மேல் வைத்துவிட்டு பேரல்கான் இன்ஜெக்ஷனையும் சிரிஞ்சையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் சூடாவதற்காக காத்திருந்தாள். அவனுக்கு முதுகு காட்டியபடி படுத்திருந்த அவன் எழுந்து கொண்டான். மெதுவாக கீழே இறங்கினான். இப்போது அவன் முகத்தில் எந்த வேதனை சுருக்கமும் இல்லை. அவன் தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு அதை வெளியே எடுத்தான். அது கம்பி, மெலிதான சிறிய வளையல் சைஸிற்கு நெருக்கமாக சுற்றப்பட்ட கம்பி. அந்த கம்பியை அவன் முனை பிரித்து எதிர்ப்புறமாக சுற்றி நீளமான கம்பியாக்கி கொண்டான். கம்பியின் 2 முனைகளையும் அழுத்தமாக தன் கைகளில் சுற்றி கொண்டான். ராதிகாவை பின்புறமாக ஓசையின்றி நெருங்கினான். 2 அடி தூரத்திற்கு வந்து நின்று டாக்டர் என்றான். அவள் சாதாரணமாக திரும்பி பார்க்க அடுத்த வினாடி அந்த கம்பி அவள் கழுத்தில் சுற்றப்பட்டது. 2 முனைகளும் எதிரெதிர் திசைகளில் இழுக்கப்பட்டன. ராதிகாவுக்கு கத்துவதற்கோ கேள்வி கேட்பதற்கோ கெஞ்சுவதற்கோ கூட சந்தர்ப்பம் இல்லாமல் அவன் முழு வேகத்துடன் செயல்பட்டான். ராதிகாவின் விழிகள் பிதுங்கின. மூச்சுக்காற்றுக்கு தவித்தாள். கைகள் உயிர் இச்சையில் காற்றில் பலமின்றி துடித்தன. 7 வினாடிகள். அவளின் மௌன போராட்டம் ஓய்ந்தது. இத்தனை வருடம் கூடவே இருந்த உயிர் சத்தமில்லாமல் விலகியது. எத்தனையோ இரவுகளில் யூ ஹாவ் அ இன்டாக்சிகேட்டிங் ஸ்ட்ரக்சர் ராது என்று அசோக்கால் புகழப்பட்ட அந்த உடம்பு தோய்ந்து தரை தொட்டது. இன்னும் பிரகாசமான எதிர்காலத்தை எதிர்நோக்கிய அவளின் திறந்த விழிகளில் எதற்காக எனக்கு இந்த தண்டனை என்கிற கேள்வி மட்டும் மிச்சம் இருந்தது. அவனிடம் எந்த அவசரமும் இல்லை. அங்கே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கீழே கிடந்த ராதிகாவின் பிணத்தையே பார்த்தபடி அந்த கம்பியை மறுபடி வளையல் சைஸிற்கு சுருட்டி பாக்கெட்டில் வைத்து கொண்டான். ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். எழுந்து எரிகிற ஸ்டவ்வை அணைத்தான். அருகில் ராதிகாவின் பிரிஸ்கிரிப்ஷன் பேடும் பேனா ஸ்டாண்டும் மேஜை மீது இருந்தன. பேனா எடுத்தான். பிணத்தின் அருகில் அமர்ந்து ராதிகாவின் நெற்றியில் பால் பாயிண்ட் பேனாவால் நிதானமாக எழுதினான். ஐ டிசர்வ் டு டை. சிகரெட் பிடித்தபடி அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். ஹாலில் இருந்த போனை பார்த்தான். சென்று எடுத்தான். 100 டயல் செய்தான். ஹலோ, அவசர போலீஸ், கொஞ்சம் அவசரமா நந்தனத்துக்கு நான் சொல்ற அட்ரஸுக்கு வர முடியுமா? முதல்ல அட்ரஸ் குறிச்சுக்கங்க என்று தெளிவாக வரி வரியாய் விலாசம் சொன்னான். அங்கே என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ஒன்றும் பெருசா இல்ல. ராதிகான்னு ஒரு டாக்டர் இருக்காங்க பாருங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. கொலை. எப்படி கன்ஃபார்மா கொலைன்னு சொல்றேன்னா, கொலை செஞ்சதே நான் தான். கொஞ்சம் வரீங்களா என்றான் அவன். மை காட், நீ யாரு? உன் பேர் என்ன? தகவல் சொல்றதுக்கு தானப்பா கூப்பிட்டேன், சரண்டர் ஆகிறதுக்காக இல்ல. எனக்கு நாட்டில் இன்னும் நிறைய வேலை இருக்கு. வரட்டுமா? பை. ரிசீவரை வைத்துவிட்டு டெலிஃபோன் மேலேயே சாம்பலை தட்டிவிட்டு வெகு நிதானமாக வீட்டு வாசலில் கலற்றி போட்டிருந்த செருப்புகளை அணிந்து கொண்டு வெளியே நடந்தான். அன்புமிக்க கோவிந்த். திரு கோவிந்த் என்று குறிப்பிட எனக்கு விருப்பமில்லை. அந்த திரு நம் இருவருக்கும் நடுவில் 10 அடி இடைவெளியை கொண்டு வந்து வைப்பதாக உணர்கிறேன். சுற்றி வளைக்காமல் முதலில் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த 4 வார்த்தைகளை சொல்லிவிடட்டுமா? ஐ டூ லவ் யூ. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். எவ்வளவு அற்புதமான கவிதை வரிகள்! உங்கள் கடிதம் படித்தபோது இந்த வரிகள் என் மனதில் ஆக்ஷன் ரீப்ளே ஆகிக் கொண்டிருந்தன. கோவிந்த், எத்தனை முறை உங்கள் கடிதத்தை படித்தேன் தெரியுமா? சாரி, நானே கணக்கு வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒன்று, இன்றும் ஒரு முறை உங்கள் கடிதத்தை பிரித்தால் போதும், அதன் மடிப்புகளில் விடுபட துண்டு காகிதங்களாகிவிடும். உங்கள் அன்பை இதமாகவும்
கம்பீரமாகவும் வெளிப்படுத்தி இருக்கும் பாங்கு எனக்கு ரொம்ப பிடித்தது. கொஞ்ச நாட்களாக எனக்குள்ளும் ஒரு பட்டாம்பூச்சி அடிக்கடி சிறகசைத்து கொண்டிருந்தது. ஆனால் வெளிப்படுத்த தயக்கம். நீங்கள் நல்ல வேளையாக முந்திவிட்டீர்கள். எனக்கு உங்களிடம் பிடித்த குணங்களில் முக்கியமானது என்ன தெரியுமா? இயல்பாக இருப்பது. எதற்கும் நீங்கள் நடிப்பதில்லை. உங்கள் பேச்சிலும் சரி, நடவடிக்கைகளிலும் சரி, என்றும் மிகை இருந்ததில்லை. அப்புறம் உங்கள் நகைச்சுவை உணர்வும் எனக்கு பிடிக்கும். சில பேர் பெரிய புத்திசாலிகளாக இருப்பார்கள். அவர்களின் அறிவு பிரமிக்க வைக்கும். ஆனால் முகம் மட்டும் இரும்பில் மோல்டு செய்தது போல சலனமின்றி இருக்கும். சிரிக்கவே மாட்டார்கள். சந்தோஷமா? அதே முகம். சோகமா? அதே முகம். எனக்கு அந்த மாதிரி ஆசாமிகளை பார்க்கும்போது எரிச்சலாய் இருக்கும். உங்களிடம் உள்ள கலகலப்பு உங்களை சுற்றி நிற்பவர்களையும் தொற்றிக்கொள்ளும். கோவிந்த், என் வாழ்க்கைக்கு சரியான துணை கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறேன். கடிதம் என்பதால் என் மனதில் உலவுகிற எண்ணங்களில் பாதியையாவது வெளிப்படுத்த முடிகிறது. இதுவே நேரில் நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்லி என் சம்மதத்தை கேட்டிருந்தால் என்ன செய்திருப்பேன்? நல்ல வேளையாக அந்த தர்ம சங்கடம் தவிர்க்கப்பட்டு விட்டது. கோவிந்த், நான் உங்களை பரிபூரணமாக நேசிக்கிறேன். தங்கள் பிரீத்தி. அத்தியாயம் 3. அசோக் வீட்டின் வாசலில் அந்த போலீஸ் ஜீப் வந்து நின்றபோது பேனாவை மூடி பாக்கெட்டில் ஜாக்கெட்டில் குத்திக்கொண்டு மக்கள் அலுவலகம் விட்டு புறப்படும் மாலை நேரம். கோடை காலத்திற்கே உரிய மாலை நேர போனஸ் வெளிச்சம் பிரகாசமாக இருந்தது. சீக்கிரம் இருட்டி தொலையேன் என்று கடற்கரை காதலர்கள் மட்டும் சபித்து கொண்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் தயாளன் ஜீப்பை விட்டு இறங்கினார். உடன் இறங்கினார் ஏட்டு தனபால். அருகில் சென்று யாராவது தும்மினாலே அதிர்ச்சியில் கீழே விழுந்து விடுவார் போல ஒல்லியாக இருந்தார். 3/4 மீட்டரில் ஒரு சட்டை தைத்து 3 கர்ச்சிப்புகளும் டைலரிடம் கேட்டு வாங்குவார். தயாளன் தன் தொப்பியை கலற்றி கொண்டு கம்பீரமாக உள்ளே வந்தார். ஹாலில் ராதிகாவின் புகைப்படம் சுவரோரம் வைத்து மாலை போடப்பட்டிருந்தது. விளக்கு கொளுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஊதுபத்திகள் நெளி புகைகள் உற்பத்தி செய்து கொண்டிருக்க 4-5 உறவினர்கள் வலிய முகத்தில் சோகம் வரவழைத்து கொண்டு அமர்ந்திருக்க, அவர்களுக்கு நடுவில் வேட்டி பனியனுடன் தோளில் ஒரு பூத்துண்டுடன் அமர்ந்திருந்த அசோக் துண்டின் இரு முனையை வாயில் பொத்தியபடி இருந்தான். கண்கள் சிவந்திருந்தன. தயாளன் வந்து நின்று அவனையே பார்த்தார். ஒரு இரவுக்குள் எவ்வளவு சம்பவங்கள்! நேற்றிரவு தகவல் கிடைத்து ஸ்தலத்திற்கு வந்து பெரிய அதிகாரிகளுக்கு சொல்லி ரேகை நிபுணர்கள், புகைப்படக்காரரை, நாயை எல்லாம் வரவழைத்து அக்கம்பக்கம் விசாரித்து கொலை செய்யப்பட்ட ராதிகாவின் கணவன் வேலை பார்க்கும் நிறுவனம் தெரிந்து அங்கு போன் செய்து பியூனிடம் பேசி ஆபீஸின் பொறுப்பான மற்றொரு உயர் அதிகாரியின் வீட்டு நம்பர் வாங்கி அவருடன் பேசி அசோக் அலுவலக வேலை தொடர்பாக நீலகிரி எக்ஸ்பிரஸில் புறப்பட்டு கோவை சென்றிருப்பதை அறிந்து பிறகு ரயில்வே அதிகாரியை தொடர்பு கொண்டு இப்போது அசோக் என்பவர் நீலகிரி எக்ஸ்பிரஸ் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே அவர் மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் பக்குவமாக விஷயத்தை சொல்லி பயணத்தை நிறுத்தி உடனே சென்னைக்கு அவரை வர செய்ய முடியுமா என்று கேட்டு, நிச்சயமாக செய்கிறோம், முடிகிற விஷயம்தான் என்று அந்த ரயில்வே உயர் அதிகாரி பொறுப்பெடுத்து கொண்டு நீலகிரி எக்ஸ்பிரஸ் அந்த நேரத்தில் எந்த ஊரை கடந்திருக்கிறது, அடுத்து அது நிற்கும் ஸ்டேஷன் ஜோலார்பேட்டை என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு ஜோலார்பேட்டை ஜங்ஷன் மாஸ்டரை தொடர்பு கொண்டு விபரம் சொல்ல, அவர் முதல் வகுப்பு பெட்டி வந்து நிற்கும் இடத்திலேயே காத்திருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து நின்றதும் சார்ட் பார்த்து பர்த் நம்பர் தெரிந்து கொண்டு பெட்டியில் ஏறி அசந்து உறங்கிக் கொண்டிருந்த அசோக்கை தட்டி எழுப்பி, சார், மெட்ராஸில் உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு உடனே ஒரு கார் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு மெட்ராஸ் போக சொல்லி தகவல் வந்தது, இறங்குங்க. யார் தகவல் கொடுத்தது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஐயோ, எதுவும் ஆக்சிடென்ட்டா? தெரியல, தைரியமா போங்க என்று ஸ்டேஷன் மாஸ்டரே ஒரு வாடகை கார் வரவழைத்து ரேட் பேசி அனுப்பி வைத்து 3:30 மணிக்கெல்லாம் தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்த அசோக்கிடம் அவன் மனைவி கொலை செய்யப்பட்டு தற்போது உடல் ஜிஹெச் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்கிற விபரம் பக்குவமாக எடுத்து சொல்லப்பட்டாலும் அசோக் தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுது கத்தி மயக்கம் போட்டு விழுந்து பிறகு அவனை ஆசுவாசப்படுத்தி சில உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க செய்து மேலாக விசாரித்துவிட்டு, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் பாடியை வாங்கி ஆக வேண்டியதை பாருங்க, நான் ஈவினிங் வந்து சாவகாசமா உங்களை விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போன இன்ஸ்பெக்டர் தயாளன் இப்போது மெதுவாக அசோக்கை நெருங்கி அவன் தோளில் கை வைத்தார். திரும்பி பார்த்த அசோக் எழுந்து கொண்டான். கொஞ்சம் தனியா போயிடலாமா மிஸ்டர் அசோக்? அசோக்கும் தயாளனும் மாடியில் இருந்த படுக்கை அறைக்கு வந்து நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். ஏட்டு வந்து குறிப்பு நோட்டுடன் நின்று கொண்டார். யோசிச்சு பார்த்தீங்களா மிஸ்டர் அசோக், இந்த கொலையை யார் செஞ்சிருக்கலாம் என்றார் கால் மேல் கால் அணிந்து கொண்ட தயாளன். என்னால் கெஸ் பண்ண முடியல சார். நிச்சயமா பணமோ நகையோ கொள்ளையடிக்க வந்த ஒரு திருடன் செஞ்ச கொலையா இது தோணல.
என்ற அசோக் எழுந்து ஸ்டாண்டில் மாட்டியிருந்த சட்டையை எடுத்தணிந்து கொண்டு அமர்ந்தான். எஸ் எஸ், இது அந்த வகை கொலை இல்ல, பிளான் பண்ணித்தான் உள்ள வந்திருக்கான். நீங்க ஊர்ல இல்ல, உங்க மனைவி மட்டும்தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். பேஷண்ட்ஸை செக் பண்ற ரூம்ல கொலை நடந்திருக்கிறதால அவன் ஒரு நோயாளி மாதிரி நடிச்சுதான் கதவை திறக்க வச்சு உள்ள வந்திருக்கணும். நெத்தியில் அவன் எழுதி வச்சிருக்கிற வாக்கியம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஐ டிசர்வ் டு டை. நான் சாக தகுதியானவள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொலைகாரன் உங்க மனைவியால பாதிக்கப்பட்டவன். எந்த வகையில? அது தெரியல. ஆனா வன்மம் வச்சு கொலை செய்ய தூண்டுற அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உங்க மனைவியால அவனுக்கு ஏற்பட்டிருக்கணும். நோ, என் ராதிகா இன்னொருத்தர் மனசு நோக ஒரு வார்த்தை அதிர்ந்து கூட பேச மாட்டா. கொலை செய்யப்படுற அளவுக்கு யாருக்கும் அவ எந்த துரோகமும் செஞ்சதில்ல. தயாளன் சிரித்தார். அசோக், உங்க மனைவிய பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு முகம் கூட இருக்கலாம். பொம்பளைங்க அத்தனை ரகசியங்களையும் வெளியே சொல்லிட மாட்டாங்க. உங்க கல்யாணம் எப்படிப்பட்ட கல்யாணம்? காதல் கல்யாணம் சார். உங்க மனைவிய உங்கள மாதிரியே வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்களா? முறைப்பையன்னு யாராவது? இல்ல சார், அந்த மாதிரி யாரும் இல்ல. ஐசி, உங்க மனைவி 3 ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் நோயாளிய பாக்குறாங்க இல்லையா? 3 ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். சமீப காலமா உங்க மனைவி செஞ்ச ஆப்ரேஷன்ஸ், பேஷண்ட் பேர், அட்ரஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவங்கள எல்லாம் பார்த்து விசாரிக்க போறேன். பர்டிகுலரா ஆறுசாமிய விசாரிக்கணும் நாளைக்கு. யார் சார் அது? போன மாசம் தேவிகா ராணின்னு ஒரு பொண்ணுக்கு கர்ப்பப்பையில உள்ள கட்டிய உங்க ஒய்ஃப் ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷனா. ஆப்ரேஷன் செஞ்ச 2வது நாள் திடீர்னு ப்ளீடிங் அதிகமாகி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. அவ புருஷன் பேரு ஆறுசாமி. அவன் ஆத்திரமாகி ஆஸ்பத்திரியில ஒரு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு உங்க மனைவிய கேவலமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டிட்டு போயிருக்கான். எஸ், ஐ ரிமெம்பர். இந்த சம்பவத்தை ராதிகா என்கிட்ட சொன்னான். அந்த பொண்ணு ஆப்ரேஷன் செஞ்சதால இறக்கலன்னு இவ எவ்வளவோ மருத்துவ ரீதியா விளக்கம் கொடுத்தோம். அவன் காதலையே வாங்காம திட்டிட்டு போனதா சொன்னான். 1 மணி நேரத்துக்கு அப்செட் ஆனதாகவும் சொன்னான். நான் ஆறுதல் சொன்னேன். அவனை நீங்க விசாரிக்கலாம்னு தான் எனக்கும் படுது. தயாளன் தன் கர்ச்சீப் எடுத்து தன் கூலிங் கிளாஸை துடைத்து அணிந்தபடி, உங்க ஆபீஸ்ல உங்களோட பர்சனல் செக்ரட்டரி ரஞ்சனியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றார் லேசாக புன்னகைத்து. சார், என் ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. எதுக்காக பர்டிகுலரா அவங்கள பத்தி மட்டும் கேட்குறீங்க? உங்க ஆபீஸுக்கு போயிருந்தப்போ நான் பார்த்த பொண்ணுங்கள்லயே அழகா இருந்தது ரஞ்சனி. விசாரிச்சேன். செக்ரட்டரின்னாங்க. இதே நந்தனத்துல வேற ஸ்ட்ரீட்ல ஒரு ஃபிளாட்ஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நேவில ஒர்க் பண்றதா சொன்னாங்க. ஒரே பையன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறதா சொன்னாங்க. ஃபிளாட்ல அவங்க மட்டும் தனியா இருக்கிறதா சொன்னாங்க. என் கேள்விக்கு பதில் இன்னும் நீங்க சொல்லல. சார், ஷி இஸ் எ குட் செக்ரட்டரி, அவ்வளவுதான். வேற என்ன பதில் நீங்க எதிர்பார்க்குறீங்க இன்ஸ்பெக்டர் சார்? இந்த கேள்வியும் உங்க பார்வையும் என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன எய்ம் பண்றீங்க இதுல? ஸ்ட்ரைட்டா கேளுங்க. தயாளன் சிரித்து கொண்டபடி எழுந்தார். நாளைக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன் அசோக். ரஞ்சனி பத்தி கேட்க வேண்டியது கடமை. அது உங்களை ஹர்ட் பண்ணி இருந்தா சாரி. தயாளன் அசோக்குடன் கைகுலுக்கி விட்டு நடக்க ஏட்டு தொடர்ந்தார். ஜீப்பில் ஏறி புறப்பட்ட தயாளன் ஏட்டிடம் சொன்னார். பையன் உணர்ச்சிகரமா பொய் சொல்றான் தனபால். அந்த ரஞ்சனிக்கும் இவனுக்கும் எசகு பிசகா ஒரு தொடர்பு இருக்கு. லெட்டஸ் ப்ரூவ் இட். ரஞ்சனியோட ஃப்ளாட்டுக்கு ஜீப்பை ஓட்ட சொல்லுங்க. என் இனிய பிரீத்தி, காதல் இத்தனை அவஸ்தையான விஷயமா? மற்ற சிந்தனைகளை எல்லாம் ஜீரணித்து விடுகிற சங்கதியா? பிரீத்தி, தித்திப்பு என்பது இத்தனை நாளும் நாக்கு மட்டுமே உணர்கிற ருசி என்றுதான் நினைத்திருந்தேன். இப்போதுதான் அதை மனதிலும் உணர முடியும் என்பது புரிகிறது. காதலித்தால் உடனே கவிதை எழுத வேண்டுமா என்று கதைகளில் படித்துவிட்டு கிண்டல் செய்வேன் நண்பர்களிடம். யூ பிலீவ் இட் ஆர் நாட், நேற்று நள்ளிரவில் எழுந்து விளக்கு போட்டுக்கொண்டு நான் கவிதை எழுதினேன். 15 பைசா அட்டையில் 4 வரி கடிதம் எழுதவே சோம்பல் படுபவன் நான். இதுவரைக்கும் எனக்கு கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு உந்துதல் ஏற்பட்டதே இல்லை. நேற்று மாலை நாம் 3 மணி நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு வந்தோமா, அந்த தாக்கமாயிருக்கலாம். நான் எழுதியது கவிதை என்று சொன்னால் அது கவிஞர்களை அவமானப்படுத்துகிற மாதிரிதான். ஒரு நடுராத்திரி உளறல் என்று வேண்டுமானால் சொல்லலாம். என் உளறலை சற்று பார்வையிட்டேன். பிரபஞ்சம் பெரிது, அதைவிட பெரிது, மேலும் இனிது உன் மடி மஞ்சம். என்ன சிரிப்பு வருகிறதா உனக்கு? எனக்கே வருகிறது. என் இயல்பு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பிரீத்தி. ஒவ்வொரு தனிமையிலும் ஒரு புதிய கோமாளித்தனம் என்னுள் குடிவருகிறது. உதாரணமாக, வேண்டாம், அதை அடுத்த கடிதத்தில் எழுத ரிசர்வ் செய்து வைத்திருக்கிறேன். மொத்தத்தில் மிகவும் கலங்கி போயிருக்கிறேன். எனக்கு ஒரு குறுகுறுப்பு. இந்த பாதிப்பெல்லாம் விசித்திரபுத்திரன் என் ஒருவனுக்கு மட்டும்தானா? உனக்குள்ளும் இயல்புகள் மாறி இருக்கிறதா பிரீத்தி? நேரில் சொல்லாதே. நேரில் பேச வேறு நிறைய விஷயங்கள் வைத்திருக்கிறோம். கடிதத்தில் சொல். நேரிலேயே சந்தித்து கையில் கடிதம் கொடுத்து கொள்வது என்ன ஒரு அபத்தம். ஆனால் கடிதம் ஒரு சௌகரியமான உபகரணம்.
இங்கே எதையும் உள்ளத்திலிருந்து அப்படியே சுரண்டி கொட்ட முடிகிறது. நேரில் ஒரு மெல்லிய திரை இன்னும் தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த திரை விலக வேண்டாம் என்றே தோன்றுகிறது. ஒரு நாகரிக ஒப்பனையில் சுகம் இருக்கத்தான் செய்கிறது. உன் கோவிந்த். அத்தியாயம் 4. இன்றைக்கு பெண் பார்க்க வருகிறார்கள். அருந்ததிக்கு இந்த சம்பிரதாயத்தில் சம்மதமே இல்லை. ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. அப்பாவிடம் பேச பயம். என்றைக்குத்தான் மனசு நினைப்பதை அப்பாவிடம் வாய் பேசி இருக்கிறது. 32 வயதாகி 2 குழந்தைகளும் பெற்றுவிட்ட பெரியண்ணனே இன்றைக்கும் தன் கருத்துக்களை அம்மா மூலம்தான் சேர்ப்பிக்கிறான். தன் தலைவாரி அக்கறையாக பின்னி விட்டு கொண்டிருந்த அம்மாவிடம் ஆரம்பித்தாள். அம்மா, எனக்கு இது பிடிக்கல. என்னடி சொல்ற? உன் சம்மதம் கேட்டுத்தானே அப்பா ஜாதகமே வெளியில கொடுத்தாரு. இப்ப பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? ஐயோ அம்மா, அவசரப்படாத. எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லல. இப்படி பொண்ணு பாக்குறது தான் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அம்மா, நான் டாக்டர்மா. அடுத்த தெருவுல கிளினிக். தினம் 50 பேருக்கு வைத்தியம் பார்க்குறேன். இந்த ஏரியாவில் எனக்குன்னு சின்னதா ஒரு கௌரவம் இருக்கு. இப்ப யார் இல்லைன்னா டாக்டருங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு மற்ற பொண்ணுங்க மாதிரி என்னால குதூகலிச்சு சொல்ல முடியாதுமா. இன்னைக்கு கிளினிக் ஏன் கிடையாதுன்னு கேட்ட என் பேஷண்ட்ஸ் கிட்ட எனக்கு உண்மையான காரணத்தை சொல்ல தயக்கமா இருந்துச்சு. போய் தான் சொன்னேன். அதான் ஏன்னு கேட்குறேன். டாக்டர்னா ஒரு தனி அந்தஸ்து இருக்குமா. சமூகத்துல தனியான ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும். நிச்சயமா ஒரு ஈகோ இருக்கும்மா. அது என்ன கோவம்? இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன அலங்காரம் பண்ணி பட்டுப்புடவை கட்டி தேர் மாதிரி கொண்டு போய் நிறுத்தாத. விழுந்து நமஸ்கரிக்க மாட்டேன். வரவீனா பாட மாட்டேன். தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன். இதெல்லாம் அபத்தம். டோட்டலி ரிடிகுலஸ். அம்மா பின்னல் முடித்து சீப்பில் சிக்கியிருந்த உதிரி முடிகளை சேகரித்து சுருட்டினாள். கையூன்றி எழுந்தாள். உன் பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா கிட்ட நீயே பேசு. கவுக்காதம்மா. அப்பா மிலிட்ரி பார்வை பார்த்தா எனக்கு வேர்த்து ஊத்திடும். இத பாரு, நான் எப்பவும் போல காட்டன் சாரி கட்டிக்கிறேன். அவங்க எல்லாம் வந்ததும் வந்து ஹலோ சொல்லி அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிறேன். தனியா பாய் போட்டு வைக்காத. பொதுவா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கல்யாண மாப்பிள்ளையோட நான் கொஞ்சம் தனியா பேசி பாக்குறேன். இப்படி ரொம்ப இயல்பா இதை செய்யுமா. சடங்கு மாதிரி பண்ணாத. சொல்லுமா அப்பா கிட்ட ப்ளீஸ்மா. டாக்டர் அருந்ததி தன் அம்மாவின் சுருக்கம் விழுந்த நட்டநடு சென்டரில் பள்ளம் விழுந்த மோவாயை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். அம்மா இறுதியில் ரயில் என்ஜினை விட பெரிய மூச்சு விட்டு ஹாலில் தன் அப்பாவின் படத்திற்கு ஸ்டூல் மேல் நின்று மாலை போட்டு கொண்டிருக்கும் அப்பாவிடம் போனாள். வழக்கம் போல தன் காதுக்கே கேட்காமல் பேசினாள். கதவுக்கு பின்னே டாக்டரின் காது. அவளை கூப்பிடுங்க. இராணுவ குரல். பெட்டாலியனுக்கு அடித்தொண்டையிலிருந்து உத்தரவுகள் பிறப்பித்து பழகி போன குரல். அதனால்தானோ என்னவோ வாழ்க்கை முழுக்க உத்தரவுகளிலேயே. உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேள்வி கிடையாது. இந்தா, இதை நீ விரும்ப வேண்டும். என்ன படிக்க வேண்டும் என்று அதே மாதிரி கேட்டிருந்தால் சைக்காலஜி என்றிருப்பாள். எங்கே கேட்டார்? நீ டாக்டருக்கு படிக்கிற. சீட்டு வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கோ. ஒன் மோர் உத்தரவு. சைக்காலஜிஸ்ட் அருந்ததி மரணம். டாக்டர் அருந்ததி ஜனனம். அருந்ததி தயக்கத்துடன் வந்து அவர் எதிரில் நின்றாள். டாக்டருக்கு படிச்சுட்டா பெரிய எலிசபெத் ராணின்னு உனக்கு நினப்பா? திமிரேறி போச்சா உனக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? தோலை மீறிட்ட. இல்லன்னா உன் 2 கண்ணமும் பழுத்திருக்கும் ராஸ்கல் என்று சுல் வசனம் எதிர்பார்த்து இவள் காத்திருக்க, அப்பா அவளின் பின்னந்தலையை வாஞ்சையுடன் தடவி, ரொம்ப நியாயம் அருந்ததி. நீ கல்யாண பொண்ணா இருக்கலாம். ஆனா நீ ஒரு டாக்டர். அதனால உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். நீ சொன்னபடியே செஞ்சிடலாம். அதுக்கு சம்மதிச்சா உனக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்கோ. இல்லன்னா நாம ரிஜெக்ட் செய்யலாம். என்ன என்றார். மை குட்னஸ், அப்பாவா இப்படி? 1 மணி நேரம் கழித்து அவர்கள் வந்தார்கள். திண்டிவனத்தில் இருந்து டீ போர்டு வண்டி. டிரைவர் வேட்டி கட்டியிருந்தான். மாப்பிள்ளை அப்பா, அம்மா, அப்புறம் 2 பெண்கள். மாப்பிள்ளையின் பெங்களூர் சகோதரிகள். ஒரே வீட்டில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வாழ்க்கைப்பட்டவர்கள். 3 பெண்களுமே பட்டு, கழுத்தை ஒலிக்கும் நகைகள். மாப்பிள்ளை பேண்ட், முழுக்கை சட்டை, ஷூ, கையில் நடுக்கம் மறைக்க கர்ச்சிப். என்ஜினியர். மொத்தமாகவும் சில்லறையாகவும் வீடு கட்டி கொடுக்கிறார். திண்டிவனத்தில் கால்வாசி வீடுகளுக்கு தினகர்தான் என்ஜினியர். மாப்பிள்ளையின் அப்பாதான் சற்று குள்ளமாய் இருந்தார். பட்டு ஜிப்பா, விரல் நெடுக மோதிரங்கள். அந்த உயர தட்டுப்பாடு கம்பீரம் குறைத்தது. டாக்டரின் அப்பா நல்வரவேற்று அவர்கள் அமர்ந்ததும் அமர்ந்து குரல் கொடுத்ததும் அருந்ததி வந்தாள். சிம்பிளாய் எப்போதும் கிளினிக்கிற்கு போக செய்து கொள்கிற மேக்கப்பில் இருந்தாள். எல்லோரையும் கைகூப்பி வணங்கிவிட்டு தன் அப்பா அருகில் அமர்ந்து கொண்டாள். காவேரி தண்ணீர் முதல் மாம்பழம் கொசு வரை பேசிவிட்டு நடுநடுவே ஜாங்கிரி, வடை, காப்பி எங்களுக்கு சம்மதம் என்றதும் தன் பெண்ணும் அவரின் பையனும் கொஞ்சம் மனம் விட்டு பேசிக்கொள்ளட்டும் என்று யோசனை போல் அருந்ததியின் அப்பா சொல்ல,
அருகில் தனி அறையில் தினகரும் அருந்ததியும் கேரம் போர்டு ஆடப்போகிறவர்கள் போல எதிரெதிரில். கல்யாணத்துக்கு அப்புறம்தான் எம்எஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். படிக்க அனுமதிப்பீங்களா நீங்க? ஒய் நாட், தப்பில்லையே. ஒரு டாக்டரான சராசரி நல் மனைவியா நிச்சயமா நடந்துக்க முடியும். ஆனா ஒரு நல்ல மருமகளா நடந்துக்க முடியும்னு தோணல எனக்கு. அதாவது என்னால சமையல் கட்டுல காலம் தள்ள முடியாது. அது வேஸ்ட் ஆஃப் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நேரம் ப்ரீஷியஸ். அதனால சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எங்க அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு டாக்டருக்கு நேரங்காலமே கிடையாது. நடுராத்திரி சில சமயம் வீடு திரும்ப வேண்டியிருக்கும். சில சமயம் திடீர்னு நடுராத்திரி புறப்பட்டு போக வேண்டியிருக்கும். நாளைக்கு உங்களுக்கு எரிச்சல் வராதே? அது உங்க தொழிலுக்கான அமைப்பு. வெட்டியா பொழுத போக்க போறதில்லையே. உயிர்களை காப்பாத்துற நோபல் சர்வீஸ் அங்க டாக்டர் ப்ரொஃபஷன். நானே டாக்டராக விரும்பி சீட்டு கிடைக்காம என்ஜினியர் ஆனவன் தான். அதனால எரிச்சல் எல்லாம் வராது. நீங்க ஏதாச்சும் என்ன கேட்கணுமா? நீங்க டாக்டரா இருந்தாலும் பொண்டாட்டிங்கிற உரிமையில நான் அப்பப்ப தொட வேண்டியிருக்கும். தொடலாம் இல்லையா என்று குறும்பாக பார்த்து அவன் கேட்க அருந்ததி வாய்விட்டு சிரித்து விட்டாள். வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொண்டார்கள். 2 அப்பாக்களும் சேர்ந்து போய் ஜோதிடரை பார்த்து முகூர்த்த நாள் குறிக்க தீர்மானமாயிற்று. அனைவரும் காரில் ஏறிக்கொண்டு புறப்பட இவர்கள் அனைவரும் வாசலில் நின்று வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்ததும், முழு சம்மதம் தானே அருந்ததி என்றார் அப்பா. ஆமா, கண்ணியமா நீங்க வாங்கன்னு பேசினாரு. டாக்டர் தொழில மதிக்க தெரிஞ்சவர். அவரே டாக்டராக நினைச்சாராம். சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் இருக்கு. எனக்கு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். எம்எஸ் தாராளமா படிக்கணும்னு சொல்லிட்டாரு. டாடி, உங்க ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு நளினி வீடு வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்துடவா? அப்பா சம்மதிக்க சாலையில் ஸ்கூட்டரில் அருந்ததி. அவளின் ஒரே தோழி நளினி ஊரிலிருந்து வந்திருக்கும் அண்ணன் அண்ணியுடன் சினிமா போயிருப்பதாக வெற்றிலை இடிக்கும் தாத்தா சொல்ல ஏமாற்றமாக இருந்தது. ஒரு வாய் காபி சாப்பிட்டுட்டு போயேன் என்ற நளினி அம்மாவின் உபசரிப்பை அன்பாய் புறக்கணித்து வெளியே வந்து 3வது கியரில் சாலையில் மிதந்தாள். சந்தோஷமாய் இருக்கிறது மனது. என்னவாவது செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கண்ணில் பட நிறுத்தினாள். அம்மாவுக்கு ஒரு பரிசு, அப்பாவுக்கு ஒரு பரிசு. என்ன வாங்கலாம்? பொருள்களை விட ஜோடனைகள் அதிகம் இருந்தன. மக்கள் மௌனமாக கூடைகளில் தங்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டு கொண்டார்கள். அருந்ததி முதலில் தன் கைப்பை இருப்பை சோதித்து கொண்டாள். 250 ரூபாய் இருக்கிறது, கவலை இல்லை. 60 ரூபாயில் அப்பாவுக்கு பேனா, 90 ரூபாயில் அம்மாவுக்கு மியூசிக்கல் ஜுவல் பாக்ஸ். வாங்கி கொண்டு நடந்தவள் நின்று, டாய்லெட் எங்கே இருக்கு என்றாள். காட்டப்பட்ட வழியில் நடந்தால் கடைசியில் இருந்தன. இருபாலருக்கும் தனித்தனியாக. கதவு தள்ளி உள்ளே வந்ததும் ஓடோனில் மூக்கை விசாரித்தது. டைல்ஸாய் ஒட்டி பிரமாதப்படுத்தி இருந்தார்கள். இப்படி சுத்தமாக ஒவ்வொரு கழிப்பறையும் இருந்தால் அருந்ததி வாஷ்பேசினில் கை கழுவி நிமிர கண்ணாடியில் அவன் தெரிந்தான். நான்சென்ஸ், யார் அது லேடிஸ் டாய்லெட்டிற்குள் இப்படி நுழைந்தது? கடவுளே, இவன் எப்போது நுழைந்தான்? அருந்ததி கோபமாக வார்த்தைகள் பொறுக்கி கொண்டு திரும்ப அவன் பின்பக்கம் வைத்திருந்த கைகளை முன்பக்கம் கொண்டு வந்தான். மெல்லிய ஆனால் உறுதியான கம்பி. ஒரு வினாடியின் பாதியில் அது அவள் கழுத்தில் நெக்லஸ் ஆகியது. அருந்ததி போராடினாள். ஆனால் அவன்தான் வெற்றி பெற்றான். நழுவி விழுந்த மியூசிக்கல் ஜுவல் பாக்ஸ் திறந்து கொண்டு டிங் டிங் என்று இனிமையாக ஒலித்து கொண்டே இருக்க அவன் கீழே சரிந்து விழுந்த அவள் நெற்றியில் பேனா எடுத்து எழுதினான். ஐ டிசர்வ் டு டை. என் அன்பு கோவிந்த். என்ன கேட்டீர்கள்? எனக்குள்ளும் இயல்புகள் மாறியிருக்கிறதா என்றுதானே? சமீபத்தில் வீட்டில் நான் செய்த காரியங்களை இங்கே சொல்கிறேன். வாசல் பெருக்கி முடித்து 10 புள்ளிகளாக 10 வரிசை புள்ளி வைத்துவிட்டு கோலம் போடாமல் உள்ளே வந்து விட்டேன். ஏண்டி வெறும் புள்ளி மட்டும் வச்சிருக்க? கோலம் யார் போடுவா? இது அம்மா. இது மாடர்ன் ஸ்டைல் புள்ளி கோலம்மா, உனக்கு பிடிக்காதே என்று சமாளித்து விட்டு பிறகு கோலத்தை முடித்தேன். டிவியில் நாடகம். அப்பா, அம்மா, தங்கை எல்லோரும் ரசித்து சிரித்தார்கள். நானும் டிவி தான் பார்த்து கொண்டிருந்தேன். டிவி அணைத்துவிட்டு எல்லோருமாய் உட்கார்ந்து சாப்பிடும்போது அப்பா என்னை பார்த்து கேட்கிறார், தங்கச்சி தான் எல்லா கண்டிஷனுக்கும் சரின்னு சொல்றாளே, அக்கா ஏன் அப்புறமும் கோச்சுக்கிறா? எந்த தங்கச்சி? எந்த அக்கா? என்ன கண்டிஷன்? நான் விழிக்கிறேன். பிரீத்தி, என்ன முழிக்கிற? பார்த்த நாடகத்தை பத்தி தான் கேட்குறேன் என்றார் அப்பா. அது அவளோட கேரக்டர் என்று ஊனமுற்ற சமாதானம் சொல்லி சமாளிக்கிறேன் நான். சின்ன தங்கைக்கு எப்போதும் பேனாவுக்கு இங்கு ஊற்றுவது என்றால் அலர்ஜி. கை கால் உட்பட எல்லாம் அப்பிக்கொண்டு தரையையும் நாசப்படுத்தி விடுவாள். அதனால் எப்போது அவள் பேனாவுக்கு இங்கு போடுவதென்றாலும் என்னிடம் கொடுத்துதான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது அம்மாவின் உத்தரவு. நேற்று பேனாவுக்கு நான் இங்கு ஊற்ற, ஐயோ அக்கா, என்னாச்சு உனக்கு? ரொம்பிடுச்சுக்கா. அவள் அலறிய பின் பார்த்தால் அரை பாட்டில் இங்க் தரையில். கோவிந்த், பழகுகிறோம், பிடித்திருக்கிறது. ஆனால் கூடவே ஒரு கேள்வி. நம் நேசத்திற்கு இது வயசுதானா? +2 பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கும்
இந்த வயசு காதலிக்கிற வயசுதானா? விடுமுறையை பயனுள்ளதாக்கிக் கொள் என்று அப்பாதான் யோசனை சொல்லி கம்ப்யூட்டர் வகுப்பில் என்னை சேர்த்து விட்டார். நான் என்னடாவென்றால் புதுசு புதுசாக என்னென்னவோ கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்று லட்சியம் இருக்கிறது கோவிந்த். உங்கள் அறிமுகத்திற்கு பிறகு அந்த லட்சியத்தின் தீவிரம் குறைந்திருக்கிறது. எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடித்திருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வாக்கியத்தை எப்படி முடிப்பதென்றே தெரியவில்லை. காதலுடன் கொஞ்சம் கவலையுடன் பிரீத்தி. அத்தியாயம் 5. அண்டர் ஒன் ரூஃப் என்ற நியான் பெயருடன் இருந்த அந்த 3 மாடி ஷாப்பிங் நிறுவனம் பரபரப்பில் இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் காக்கி யூனிஃபார்மில் போலீஸ்காரர்கள். டெபுட்டி கமிஷனர் மணிமாறன் தலைமையில் அதிகாரிகள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். டாய்லெட் அறையிலிருந்து அருந்ததியின் பிணம் அகற்றப்பட்டு மார்ச்சுவரிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தது. ஃபாரன்சிக் நிபுணர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். கைப்பையில் இருந்து வீட்டு விலாசம் எடுக்கப்பட்டு பக்குவமாக தகவல் சொல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் புறப்பட்டு சென்றார். அந்த நிறுவனத்தின் முன் ஷட்டர்கள் இழுத்து விடப்பட்டு உள்ளே அந்த சமயம் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த அத்தனை பேரும் விசாரிக்கப்பட்டு விலாசங்கள் வாங்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். விற்பனை பெண்களும் ஆண்களும் விசாரிக்கப்பட்டார்கள். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் முகமெல்லாம் வியர்வையில் நனைந்திருக்க அந்த கருப்பு தாவணி பெண்ணை விசாரித்து கொண்டிருந்தார். உன் பேர் என்ன? ரமா. என்ட்ரன்ஸ்ல எனக்கு கவுண்டர் சார். உள்ள யார் வந்தாலும் அவங்களோட பை குடை இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு டோக்கன் கொடுப்பேன். ஷாப்பிங் முடிஞ்சு அவங்க புறப்படுறப்போ டோக்கனை கொடுத்து அவங்களோட பொருள்களை வாங்கிக்குவாங்க. கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு உள்ள நுழைஞ்சதை நீ பாத்தியா? பார்த்தேன் சார். அவங்க தோல்ல ஒரே ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மாட்டியிருந்தாங்க. அதை கலட்டி கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. பரவாயில்ல, அப்படியே போங்கன்னு சொன்னேன். என்ன அப்படி? சின்ன ஹேண்ட்பேக்கை எல்லாம் அனுமதிக்கிறது வழக்கம் சார். பெரிய பை கூடை இந்த மாதிரி பொருள்களை தான் அனுமதிக்க மாட்டோம். நல்லா டீசெண்டா தெரிகிற சில பேர் நைஸா சில பொருள்களை திருடிக்கிட்டு போயிடுவாங்க சார். அதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த சிஸ்டம். அது தெரியும். அந்த பொண்ணு மட்டும் தனியா உள்ள வந்தாளா இல்ல கூட யாராவது வந்தாங்களா? அவங்க மட்டும்தான் வந்தாங்க. பரிசு பொருள்கள் வாங்கணும்னு எந்த செக்ஷன்னு கேட்டாங்க. நான் வழி சொன்னேன். சரி, அவங்க கடைக்குள்ள நுழைஞ்சதும் சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சானா? ஆமா சார் என்று அவள் சொன்னதும் நிமிர்ந்தார் நியூட்டன். சார், அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தான். சிகப்பு கலர்ல கட்டம் போட்ட சாதாரண காட்டன் சட்டைய லூசா போட்டிருந்தான். தோல்ல ஒரு ஜோல்னா பை மாட்டியிருந்தான். தாடி வச்சிருந்தான். கண்ணாடி போட்டிருந்தான். கையில பைக்கோ ஸ்கூட்டரோ காரோ ஏதோ ஒரு வண்டியோட சாவியை வச்சிருந்தான். அந்த சாவி வளையத்துல நீளமான செயின் போட்டிருந்துச்சு. அந்த லேடி உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் இவன் கொஞ்சம் பரபரப்போட உள்ள நுழைஞ்சான். நேரா உள்ள போன அவனை நான் தான் எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட்டு நிறுத்தினேன். உங்க பைய வச்சுட்டு போங்க ப்ளீஸ்னு அமைதியா தான் சொன்னேன். அவன் எரிச்சலோட என்ன லேசா முறைச்சிட்டு பைய கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டான். உள்ள அவன் யாரையோ தேடின மாதிரி இருந்துச்சு. உள்ள போயிட்டான். அப்புறம் நான் பிஸி ஆயிட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு அவன் உள்ள இருந்து வந்தான். கொஞ்சம் பரபரப்போட என்கிட்ட டோக்கனை கொடுத்து பைய வாங்கி தோல்ல மாட்டிக்கிட்டு வேகமா வெளியில போயிட்டான் சார். எனக்கு அவன் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. முகமே சரியில்லை. முகத்துல ஒரு பதட்டம் இருந்துச்சு. என்கிட்ட பைய வாங்கிட்டு போனப்போ தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கிற ஒரு டென்ஷன் இருந்துச்சு. அவன் ஏதோ தப்பு செஞ்சிருக்கான்னு என்னால பார்த்ததுமே நினைக்க முடிஞ்சுது. ஆனா அது இவ்வளவு பெரிய கொலையா இருக்கும்னு நான் நினைக்கல. அந்த ஜோல்னா பை என்ன கலர்? கிரீம் கலர் சார். அழுக்கா இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு கவனிச்சியாமா? இல்ல சார். கஸ்டமரோட பொருள்களை எப்படி சார் திறந்து பார்க்க முடியும்? ஆனா பையோட அமைப்பையும் வெயிட்டையும் வச்சு உள்ள புக்ஸு பேப்பர்ஸு இதெல்லாம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜிப் எதுவும் இல்ல. வாய் திறந்த சாதாரண காட்டன் ஜோல்னா பை. சில இலக்கியவாதிகள் போட்டுக்குவாங்களே அந்த மாதிரி பை. இந்த பெண் துல்லியமாக எவ்வளவு விபரங்களை சொல்கிறாள் என்று நியூட்டனுக்கு வியப்பாக இருந்தது. அவனை மறுபடி பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா உன்னால? நிச்சயமா முடியும் சார். ரவுண்ட் மூஞ்சி, பெரிய மூக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு சார். வெரி குட். உன்னை இன்னும் விபரமா அப்புறம் விசாரிக்கிறேன். உங்க கடைக்கு வர்ற வண்டிங்களை நிறுத்த உதவுறதுக்காக பார்க்கிங் அசிஸ்டன்ட் உண்டா? உண்டு சார். வாட்ச்மேன் தான் அந்த வேலையும் செய்வாரு. கண்ணாடிக்கு வெளியில அதோ நிக்கிறார் பாருங்க. அந்த பெண் காட்டிய திசையில் கடைக்கு வெளியில் காக்கி யூனிஃபார்ம் அணிந்து சற்று வயதான வாட்ச்மேன் விசில் ஊதி ஊதி ஒரு மாருதி வேனை ரிவர்ஸ் எடுப்பதற்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அந்த வேன் ரிவர்ஸில் வந்து திரும்பியதும் கொடுக்கப்பட்ட ₹1 ஒரு சல்யூட் அடித்துவிட்டு பணத்தை பாக்கெட்டில் போட்டுக்கொள்ள நியூட்டன் அவரிடம் வந்து நின்றார். உங்க பேர் என்ன? ராமையா சார். மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆனவன். அப்படியா? இங்க நடந்த கொலைய செஞ்சவன் ஏதோ ஒரு வண்டியில வந்து இங்க பார்க் பண்ணிட்டு உள்ள போய் கொலைய முடிச்சிட்டு மறுபடி வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். இங்க வர்ற வண்டி நம்பர் எல்லாம் குறிக்கிற பழக்கம் உண்டா? அதெல்லாம் இல்ல சார். வர்ற வண்டிங்களை சீரா நிறுத்துறதுக்கு கைடு பண்ணுவேன். வண்டி திரும்ப எடுக்கிறதுக்கு சிக்கலா இருந்தா மற்ற வண்டிகளை நகர்த்தி உதவி பண்ணுவேன்.
ஒரு நாளைக்கு 1000 வண்டிங்க வருது சார். நம்பர் எதுக்காக எழுதணும்? நியாயம்தான், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஜீன்ஸ் பேண்ட்டும் சிகப்பு கலர் கட்டம் போட்ட சட்டையும் போட்டிருந்த ஒரு தாடி வச்ச ஆளு ஞாபகத்துக்கு வர்றானா? கண்ணாடி போட்டிருப்பான், கையில வண்டி சாவிய நீளமான செயின்ல மாட்டி சுத்திக்கிட்டே உள்ள வந்திருக்கான். தோல்ல ஒரு ஜோல்னா பை. அவன் எந்த கார்ல வந்து இறங்கினான்னு ஞாபகம் வருதா? ராமையா 10 வினாடிகள் தான் யோசித்தார். அவனா சார்? அவன் கார்ல வரல சார், மோட்டார் பைக், மூஞ்சி பூரா தாடி, பெரிய மூக்கு. அவன்தான். என்ன பைக் அது? புல்லட் அது. கூப்பிட கூப்பிட பறந்துகிட்டு போயிட்டான். நான் டிப்ஸு காசு தான் கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டான். எதுக்காக அவனை கூப்பிட்டீங்க? துரை உள்ள இருந்து ஸ்டெயிலா வெளியில வந்து பைய தோல்ல மாட்டிக்கிட்டு புறப்பட்டாரா? பையில இருந்து என்ன கீழே விழுவுதுன்னு கூட தெரியல. நான் பார்த்துட்டேன். ஓடி போய் எடுத்து கையில வச்சுக்கிட்டு சார் சார் நில்லு சார்னு கத்துறேன். காதுலயே வாங்கிக்காம ரோட்ல புந்து போயிட்டான். அவன் போன ஸ்பீடுக்கு நிச்சயமா ஆக்சிடென்ட் தான். அந்த பையதான் கொலை பண்ணதா சார்? இருக்கலாம்னு நினைக்கிறேன். பையில இருந்து கீழே விழுந்தது என்ன? அது ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்ல சார். ஏதோ ஒரு கல்யாண பத்திரிக்கை சார். அது எங்கே அது என்றார் பரபரப்பாக. கொடுங்க அதை நான் வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறேன்? தூக்கி வீசலாம்னு இருந்தேன். அப்ப மாணிக்கம் வந்தாரு, அடுத்த பில்டிங் வாட்ச்மேன். என்ன அதுன்னு கேட்டாரு. ஒரு பேமானி கீழே விழுந்தது கூட தெரியாம போயிட்டான்னு சொன்னேன். அதை ஏன் விட்டறீர? கொண்டா, நான் வெத்தலை சீவல் போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்டாரு. கொடுத்தேன். என்னையா அது? எங்க இருக்கார் அந்த மாணிக்கம்? வாங்க, வந்து ஆளை காமிங்க. ராமையா நியூட்டனுக்கு முன்னால் நடந்தார். பக்கத்து கட்டிடத்திற்கு வந்தபோது ஷிஃப்ட் டியூட்டி முடிந்து அந்த மாணிக்கம் தன் வீட்டுக்கு போய்விட்டதாக இப்போது டியூட்டியில் இருந்த வேறு வாட்ச்மேன் சொல்ல ஏமாற்றமடைந்த நியூட்டன், ராமையா, உங்களுக்கு அந்த மாணிக்கத்தோட வீடு தெரியுமா என்றார். தெரியும் சார், ராயப்பேட்டை தான் என்றதும் மூச்சு வந்தது. இருங்க, இதோ வந்துட்டேன். நியூட்டன் அந்த கடைக்குள் கொலை நடந்த டாய்லெட் அறை வாசலில் நின்று கொண்டிருந்த டெபுட்டி கமிஷனர் மணிமாறனிடம் வந்தார். சார், ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு விசாரணை இல்ல என்று நிலவரத்தை விவரித்தார். நீங்க சொல்ற அந்த தாடிக்காரன் இதை செஞ்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நியூட்டன். அந்த மேரேஜ் இன்விடேஷன் அவசியம் வேணும். அதனால நிச்சயமா லீட் கிடைக்கும். அப்படி எதுவும் கிடைக்கலன்னா கூட அதுல அவன் கைரேகை இருக்கும். நீங்க உடனே அந்த ராமையாவை கூப்பிட்டுக்கிட்டு புறப்படுங்க. நல்ல ரிசல்ட்டோட வாங்க. இங்க ஆக வேண்டியதை மற்ற விசாரணைகளை நான் பாத்துக்கிறேன் என்றார் டெபுட்டி கமிஷனர். நியூட்டன் ஒரு ஜீப்பில் ராமையாவை ஏற்றிக்கொண்டு ராயப்பேட்டைக்கு புறப்பட்டார். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அதை நானே பாக்கெட்ல பத்திரமா எடுத்து வச்சிருப்பேனே. அது நடந்து முடிஞ்ச கல்யாண பத்திரிக்கையா இல்ல இனிமே நடக்க போற கல்யாண பத்திரிக்கையா? சரியா கவனிக்கல சார். நமக்கு தமிழ் பேச வரும், படிக்க வராது. ஹிந்தி சரளமா பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்கிற எரிச்சலான கேள்வியை மனதிற்குள்ளேயே தடுத்து வைத்தார் நியூட்டன். இதோ இந்த லெப்ட் சந்தில விடுங்க. ராமையா சொன்ன வழியில் எல்லாம் இடுப்பெலும்பை ஒடித்தபடி ஜீப் திரும்பி கடைசியாக அந்த குடிசை வாசலில் நின்றது. மாணிக்கம், மாணிக்கம், வெளியில வையா. கதவை தட்டினார் ராமையா. வெளியே வந்த மாணிக்கத்தின் மீதிருந்து சாராய நெடி குப்பென்று தாக்கியது. வெத்தலை சீவல் போட்டு வச்சுக்கிறேன்னு என்கிட்ட ஒரு கல்யாண பத்திரிக்கை வாங்கினியே, அதை குடு. ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அதுல. மூக்கு வரைக்கும் குடிச்சியா? பாரு, போலீஸ் வந்திருக்கு. மாணிக்கம் அந்த ராத்திரியில் நியூட்டனை பார்த்து குட் மார்னிங் சார் என்று குளறி சல்யூட் அடிக்க முயன்று தள்ளாடினான். நியூட்டன் அவன் தோலை பிடித்து ஸ்டெடியாக நிறுத்தி வைத்து, அந்த பத்திரிக்கை எடுத்து கொடுத்துட்டு படுத்து தூங்குயா. அவன் தன் லுங்கியின் மடிப்பில் இருந்து வெற்றிலை பொட்டலத்தை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி பிரித்து அந்த கவரில் இருந்த வெற்றிலையையும் புகையிலையையும் உதறிவிட்டு பார்த்தார் நியூட்டன். அது கல்யாண பத்திரிகையின் கவர் மட்டுமே. அதில் திருமண அழைப்பு: மணமகன் செல்வன் ஆர் சிவராமன், பிகாம். மணமகள் செல்வி எஸ் பிரமிளா. மணநாள் 30/7. இந்த விபரங்கள் மட்டுமே இருந்தன. அழைப்பிதழ் அனுப்புவோரின் விலாசம் அச்சிடப்படவில்லை. பெறுவோர் விலாசம் எழுதுவதற்காக அச்சிடப்பட்டிருந்த 4 வரிகளில் எதுவும் நிரப்பப்படாமல் இருந்தது. நியூட்டன் தன் வாட்சில் தேடி பார்த்து கொண்டார். அத்தியாயம் 6. இன்னும் 6 தினங்களில் நடக்கவிருக்கும் திருமணத்திற்கான பத்திரிகையின் கவர் இது. சரி, இதன் உள்ளே இருந்த பத்திரிகை. ராமையா, கீழே இந்த கவர் மட்டும்தான் விழுந்துச்சா? உள்ள பத்திரிகை இல்லையா? இருந்துச்சே சார். அது எங்க? யோ மாணிக்கம், இந்த கவருக்குள்ள இருந்த கல்யாண பத்திரிகை எங்கய்யா? நான் வெத்தலை புகையில இந்த கவர்ல போட்டு வைக்கலாமேன்னு தான் வாங்கினேன் சார். இதுக்குள்ளார இருந்த அட்டை எனக்கு எதுக்கு? அதை அப்பவே கிழிச்சு கடாசிட்டேன். மை காட், எங்கயா கிழிச்சு போட்ட? அது ஞாபகம் இல்லை சார். துண்டு துண்டா கிழிச்சு காத்துல வீசிட்டேன். யாருக்கும் தெரியாம ஒரு குப்பை காகிதத்தை அர்த்தராத்திரியில தேடிக்கிட்டு வந்து விசாரிப்பீங்கன்னு. எழுந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்ட நியூட்டன், சரி ராமையா, வாங்க போகலாம் என்று அந்த கவரை பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டு ஜீப்பில் ஏறினார். என் இனிய பிரீத்தி, நேற்று கடற்கரையில் நீ மனம் விட்டு பேசியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த எண்ணத்திலும் கூட நாம் இருவரும் ஒத்துப்போகிறோம் என்பதில் எனக்கு பெருமிதம்தான். காதல் முயற்சித்து வருவதில்லை, இயல்பானது.
எத்தனையோ பறவைகள் எச்சமிடுகின்றன. அவற்றில் எத்தனையோ விதைகள் இருக்கின்றன. அத்தனையும் துளிர்விட்டு முளைத்து விருட்சமாவதில்லை. எந்த விதை எப்போது முளைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நம் காதல் பூத்ததும் அப்படித்தான் பிரீத்தி. காதல் இனிமையானது, சுகமானது, சுவாரஸ்யமானது. அதே சமயம் நீ குறிப்பிட்டதைப் போலவே நம் லட்சியங்களை பலவீனப்படுத்துவது. பள்ளி படிப்பிற்கு பிறகு ஒரு பெரிய படிப்பு படிக்க வேண்டுமென்ற உன் லட்சியத்தைப் போல எனக்கும் ஒரு லட்சியம் உண்டு பிரீத்தி. எனக்கு பத்திரிகை துறையில் ஆர்வம் உண்டு என்பதை நீ அறிவாய். ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டாக வரவேண்டும் என்று லட்சியம் எனக்கு இருக்கிறது. நம் இருவரின் லட்சியங்களையும் சற்று மெத்தனமாக்கும் நம் காதலை சற்றே ஒத்தி போட்டால் என்ன? நம் தினசரி சந்திப்புகளை தவிர்த்தால் என்ன? நம் அடிக்கடி கடிதங்களை குறைத்தால் என்ன? நம் காதலின் வேகத்தை சற்றே குறைத்து கொள்வது நம் இருவருக்கும் நல்லது. என்ன நினைக்கிறாய் நீ? உன் கடிதத்தில் சொல்ல தயங்கியது இதைத்தானே? உன் கோவிந்த். அத்தியாயம் 7. நியூட்டன் தன் அலுவலகத்தின் மேஜை ஓரத்தில் பாதி உட்கார்ந்து சூடான காப்பியை ஊதிக்கொண்டிருக்க, நாற்காலியில் அமர்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் தயாளன் குடித்துவிட்டு பீங்கான் கோப்பையை டீமேட் மேல் வைத்துவிட்டு கைக்குட்டை எடுத்து உதடுகளை ஒற்றிக்கொண்டார். சொன்னார், அந்த கல்யாண பத்திரிகை கவர் மேல கிடைச்ச ரேகைகள்ல ஒண்ணு கொலை செய்யப்பட்ட ராதிகாவோட வீட்டு கதவுல கிடைச்ச கைரேகையோட ஒத்து போறதா ரிப்போர்ட் வந்துடுச்சு. சோ அந்த தாடிக்காரன் தான் 2 கொலைகளையும் செஞ்சிருக்கான். 2 கொலையிலையும் பிணத்தோட நெத்தியில நான் சாக தகுதியானவள்னு பேனாவில் எழுதப்பட்டிருக்கிறத வச்சே கூட 2 கொலையையும் ஒரே ஆசாமி தான் செய்தான்னு கூட முடிவுக்கு வர முடியும் மிஸ்டர் தயாளன் என்றார் நியூட்டன். இல்ல சார், இன்னொரு ரிமோட் சான்ஸ் இருக்கு. என்ன? டாக்டர் ராதிகாவோட கொலை பத்தி ஏற்கனவே பத்திரிகைகள்ல புகைப்படங்களோட விபரம் வந்துடுச்சு. அதனால இப்போ அருந்ததிய கொலை செய்ய நினைச்சவன் வேற ஆளா இருந்து ராதிகாவை கொலை செஞ்சவன் தான் இவளையும் கொன்னதா நாம நினைக்கிறதுக்காகவே அதே மாதிரி நெத்தியில எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா என்கிற புத்திசாலித்தனமான தயாளனின் கேள்வி நியூட்டனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. சற்று முன் டெபுட்டி கமிஷனர் மணிமாறன் நியூட்டனை அழைத்து தயாளனை அறிமுகப்படுத்தி, டாக்டர் ராதிகா கொலை கேஸ இவர்தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 கொலையும் ஒரே நபரால செய்யப்பட்டிருக்கிறதால அவனை கண்டுபிடிக்கிற உங்க முயற்சி முடிவடைகிற வரைக்கும் இவரோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருந்தா நல்லதுன்னு நினைச்சுதான் வர சொன்னேன். ஸ்டேஷன்ல வேற இன்சார்ஜ் போட்டாச்சு என்று சொன்ன போதே ஒரு இனம் புரியாத எரிச்சல் நியூட்டனுக்கு தயாளன் மேல் ஏற்பட்டது. இதெல்லாம் நிறைய பிகேபி நாவல் படிச்சுட்டு வர்ற கோணல் சிந்தனை என்றார் நியூட்டன் பட்டென்று. இதைவிட புத்திசாலித்தனமா எல்லாம் இப்போ கொலைக்காரங்க திட்டம் போடுறாங்க சார். ராஜீவ்காந்தி கொலை திட்டம் நேரான சிந்தனையா இல்ல கோணலான சிந்தனையா சார் என்றார் வெடுக்கென்று தயாளன். உடனே நாக்கை கடித்து கொண்டார். சே, இந்த துடுக்குத்தனமான நாக்குதான் எனக்கு பகைவன். அதென்னவோ என்னுடைய சீனியர் அதிகாரி யாருக்கும் என்னை பிடிப்பதில்லை. முதல் சந்திப்பிலேயே விரோதி போலத்தான் பார்க்கிறார்கள். இப்போ நாம் அலச வேண்டியது ராஜீவ்காந்தி கொலையை பத்தி இல்ல. நம்ம மேட்ருக்கு வரலாமா? வரலாம் சார் என்றார் அடக்கமாக தயாளன். கொலை செய்யப்பட்ட 2 பேரும் பெண்கள், 2 பேரும் டாக்டர்ஸ். கொலைகாரனுக்கு டாக்டர்ஸ் மேல என்ன பகை வர முடியும்? டாக்டர் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்டா இருக்கலாமா அவன்? சான்ஸ் இல்ல சார். ஷாப்ல அந்த பொண்ணு வர்ணிச்ச உருவம் ஒரு மாணவனுக்கு பொருந்தல. அவனுக்கு 30 வயசு கிட்டத்தட்டன்னு நான் யூகிக்கிறேன். ராதிகா கேஸ்ல வேற யாரையாவது சந்தேகப்பட்டீங்களா? ஆறுமுகசாமின்னு ஒருத்தனை சந்தேகப்பட்டு விசாரிச்சேன். அவன் வைஃபுக்கு ராதிகா ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் அவ இறந்துட்டா. அதனால அவனுக்கு ராதிகா மேல கோபம். ஆனா அவன் அந்த கோபத்தை அப்பவே மறந்துட்டதா சாதிக்கிறான். என் பொண்டாட்டிக்கு விதி முடிஞ்சு போச்சு, போயிட்டா. அதுக்கு டாக்டர் அம்மா என்ன செய்வாங்கன்னு ரொம்ப பக்குவமா பேசுறான். அவனை நான் ஒரு தடவை பார்த்துடுறது நல்லது. வேற, ராதிகாவோட புருஷனுக்கும் அவனோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ரஞ்சனிங்கிற லேடிக்கும் அஃபேர் இருக்கிறதா ஆபீஸ்ல பியூன் சொன்னான். அவர் அதை மறுத்தாரு. ரஞ்சனியையும் விசாரிச்சேன், அவங்களும் ஒத்துக்கல. ரஞ்சனி கல்யாணமானவளா? ஆமா, புருஷன் நேவில இருக்கான், பையன் ஊட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கான். நியூட்டன் ஹாஸ்யம் போல சிரித்து, ஏன் சார், எந்த பொம்பளைகிட்டையாவது நேரா போய் ஏமா உனக்கும் இன்னொருத்தருக்கும் கள்ள தொடர்பு இருக்கான்னு விசாரிச்சா உண்மையில இருந்தா கூட ஒத்துக்குவாளா என்றார். இவ்வளவு தூரம் கொச்சையா நான் விசாரிக்கல சார். இப்படி எந்த விவரம் தெரிஞ்ச ஆபீசரும் விசாரிக்க மாட்டான். ரைட்டு, இந்த சைடு சந்தேகம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு ரமாவை நீங்க போய் பிக்கப் பண்ணிக்கோங்க. வாட்? இருங்க சார், நான் இன்னும் முடிக்கல. பிக்கப் பண்ணிக்கிட்டு அசோக் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. அவ பார்த்தது அவனையான்னு சொல்லட்டும். அதே மாதிரி அந்த ஆரோக்கியசாமியையும் அவளுக்கு காட்டுங்க. ஆறுமுகசாமி. ஓ, பேர் மாறினதுல மதமே மாறுதோ? ஏதோ ஒரு சாமி. முதல்ல அவங்க 2 பேரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் செஞ்சுக்கலாம். சரி சார், அந்த மேரேஜ் இன்விடேஷன் கவரை வச்சு மேற்கொண்டு எந்த வகையான ஸ்டெப்பு எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த கவரை நிறைய ஜெராக்ஸ் காப்பி எடுக்க சொன்னேன். எல்லா ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி வச்சேன்.
அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பிரிண்டிங் ப்ரெஸ்ல எல்லாம் காட்டி இது யார் அடிச்சதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். அந்த ப்ரெஸ்ல அந்த பத்திரிக்கை நமக்கு கிடைக்கும். அதுல முழு விபரம் இருக்கும். நான் ஒரு மாதிரி யூகம் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க சார். கொலைக்காரன் பேர் தான் சிவராமன். அவனுக்கு தான் வர்ற 30ஆம் தேதி கல்யாணம். பத்திரிக்கையில பேர் எழுதல. ஸோ அவன் அந்த மாதிரி பேர் எழுதாத நிறைய பத்திரிக்கைகளை தன் ஜோல்னா பையில வச்சுக்கிட்டு பல பேருக்கு கொடுக்கறதுக்காக பைக்ல போயிருக்கான். அப்போ அருந்ததி ஸ்கூட்டர்ல போறத பார்த்திருக்கான். அருந்ததி அவனோட முன்னாள் காதலி. இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினான். அவளை பார்த்ததும் ஆத்திரமாகி அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கான். அவ அந்த கடையில டாய்லெட் ரூமுக்குள்ள போனதும் இவனும் போய் காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டான். போன பரபரப்புல பையில இருந்து ஒரு பத்திரிக்கை தவறி விழுந்தத கவனிக்கல. அருந்ததி அவனோட முன்னாள் காதலின்னு சொல்றீங்களா? ஆமா. அப்போ ராதிகா அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களா? கிண்டலா கேக்குறீங்களா? இல்ல சார், சீரியஸாவே தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஒரு யூகம் தானே சார். நான் தான் 2 பேருக்கும் லவ் லெட்டர் கொண்டு போய் கொடுத்தேனா என்ன? ஒரு வியூ, தட்ஸ் ஆல். உங்க வியூ என்ன? அவன் மென்டல்னு நினைக்கிறேன் சார். வெறுமனே உணர்ச்சி பூர்வமா கொலை செஞ்சுட்டு பேசாம போகாம நெத்தில நிதானமா சேதி எழுதியிருக்கான் பாருங்க. அங்கே அவன் சாதாரண ஆசாமில இருந்து மாறுபடுறான். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மறைமுகமா சவால் விடுறான். பொதுவா இந்த மாதிரி குற்றவாளிங்க கொஞ்சம் புத்தி கூர்மையோட இருப்பாங்க. ஆனாலும் எங்கேயாச்சும் சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. அதான் பண்ணிட்டானே. என்ன? அந்த இன்விடேஷனை மறந்துட்டு போனதை தான் சொல்றேன். சற்று அமைதி. பிறகு, சார் நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றார் தயாளன். சொல்லுங்க. தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் சொல்வீங்கன்னு தெரியும். பரவாயில்ல, கமான். இன்விடேஷன் மேல 30/7ன்னு தேதி இருக்கு. மணமகன் பேரு மணமகள் பேரு இருக்கு. இந்த தகவலை வச்சுக்கிட்டு அந்த சிவராமனோட விலாசத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உட்கார்ந்த இடத்துல இருந்தேவா? எப்படி? போன்ல முதல்ல ஒரு கல்யாண புரோக்கரை பிடிக்கலாம். அவர்கிட்ட கேட்டா மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா கல்யாண மண்டபங்களோட பேரும் அட்ரஸும் சொல்லிடுவாரு. அப்புறம் ஒவ்வொரு கல்யாண மண்டபமா போன் செஞ்சு உங்க மண்டபத்தை 30ஆம் தேதி கல்யாணத்துக்கு புக் பண்ணி இருக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா போதுமே சார். தயாளனின் சரியான அப்ரோச் காரணமாக நியூட்டனுக்கு முகமெல்லாம் சிவந்து போனது. அப்போ நான் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பி பிரிண்டிங் பிரஸ்ல எல்லாம் விசாரிக்க சொன்னது மடத்தனம்னு சொல்றீங்களா? அப்படி எங்க சார் சொன்னேன்? அது ஒரு சின்ன வழிமுறை, இது ஒரு வழிமுறை. அது கொஞ்சம் சுத்து. என்னையா சுத்து? அவங்க கல்யாண மண்டபத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? கோயில்ல பண்ணிக்கிட்டா? கோயில்ல பண்ணிக்கிறதா இருந்தாலும் கோயில்ல அதுக்காக பணம் கட்டணும் சார். கோயிலுக்கெல்லாம் ஃபோன் செஞ்சு விசாரிக்க முடியும். எல்லா மண்டபத்துக்கும் ஃபோன் இருக்குமா? எல்லா கோயில்லையும் ஃபோன் இருக்குமா? முதல்ல ஃபோன் இருக்கிற மண்டபங்கள்ல விசாரிக்கலாமே. அதுல கிடைக்கலன்னா அப்புறம் ஃபோன் இல்லாத மண்டபங்களுக்கு நேர்ல போய் தானே விசாரிக்கணும். ஆமா சார். அப்புறம் எப்படி உட்கார்ந்த இடத்துலயே கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்க? இதுக்கு தான் அவசரப்பட்டு எதையும் கொட்டக்கூடாதுன்னு சொல்றது. நாம 2 பேரும் ஒரே ரேங்கா இருக்கலாம். ஆனா நான் ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச். உங்களை விட 10-15 வருஷம் அதிகமா சர்வீஸ் போட்டவன். அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. சாரி சார் என்ற தயாளன் புறப்பட, எங்க புறப்பட்டீங்க? அந்த ரமாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு போய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உட்காந்து கல்யாண புரோக்கருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க யோசனை நல்லா இருக்கு. சொல்ற விதம் தான் இடக்கு முடக்கா இருக்கு என்றார் நியூட்டன். சாரி சார். இந்த மாதிரி உணர்ந்து உடனே சாரி சொல்லிடுறீங்க பாருங்க. அது கூட ஒரு நல்ல இனம் குணம்தான். ஃபோன் பண்ணுங்க. சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அறையை விட்டு வெளியேறிய நியூட்டன் பெருமூச்சு விட்டார். அன்புமிக்க கோவிந்த், சந்திக்கும் போது ஏற்படுகிற பாதிப்பை விட சந்திக்காத போது ஏற்படும் பாதிப்புதான் அதிகமாக இருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர்கிறேன். நாம் சந்தித்து இன்றோடு 37 நாட்களாகின்றன. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கோவிந்த். நான் சென்னையில் இருந்தபோது கம்ப்யூட்டர் வகுப்பு என்பது நாம் தினமும் சந்தித்து கொள்ள வசதியாக இருந்தது. ஆனால் இப்போது நான் தஞ்சையில், நீங்கள் சென்னையில். இந்த பிரிவு நாமே ஏற்படுத்தி கொண்டதுதான் என்றாலும் வலிக்கிறது. ஒழுங்காய் நான் சென்னை கல்லூரியிலேயே சேர்ந்திருப்பேன். தஞ்சையில் என் சித்தி வீடு இருக்கிறது என்று உங்களிடம் சொன்னது தப்பு. நீ தஞ்சையில் சித்தி வீட்டில் தங்கிக் கொண்டு கல்லூரிக்கு போ. அப்போதுதான் நாம் அடிக்கடி சந்திக்க முடியாது. அப்போதுதான் உன் முழு கவனமும் படிப்பில் இருக்கும் என்றீர்கள். காரணம் என்னவோ நியாயமானதுதான். ஆனால் நடைமுறையில் அவஸ்தையாக இருக்கிறது. புதிதாக கல்லூரிக்கு போகிற புதிய அனுபவங்கள் ஒரு பக்கம் இருக்க, என் மனம் எதிலும் லயிக்க மாட்டேன் என்கிறது. சென்னையில் 2 பேரும் இருந்து கொண்டு தினமும் சந்தித்து கொண்டிருந்த போதும் கடிதங்கள் எழுதி கொண்டோம். இப்போது கடிதங்கள் மட்டுமே பரிமாறிக்கொள்கிறோம். நம் அடுத்த சந்திப்புக்காக ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை வாரம் 2 கடிதங்களாவது எழுதி கொண்டிருங்கள் கோவிந்த். இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்று துடிப்பாக இருக்கிறது. எழுத எழுத அழுகை வருகிறது. அதனால் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். கோவிந்த், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உங்கள் பிரீத்தி. பின் குறிப்பு: எனக்கு ஜுரமாக இருக்கிறது, உடலில் அல்ல. அத்தியாயம் 8. குயிலோசை பத்திரிகை 20 வருடங்களாக தனது விற்பனை குறியீட்டு கோட்டை
கிராஃப் காகிதத்தில் மேல் நோக்கியே வரைந்து கொண்டிருந்தது. ஆனால் 2-3 வருடங்களாக அந்த கோடு 90 டிகிரியில் சடக்கென்று திரும்பி கீழ் நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறது. வீடியோ, கேபிள் டிவி தாக்குதலால். ஆனாலும் 3 மாடிகளுடன் சொந்த கட்டிடம், சொந்த அச்சகம், ஒவ்வொரு ஹாலும் சென்ட்ரலைஸ்டு ஏசி மலையில் நனைக்கப்பட்டு சுபிட்சமாகவே இருக்கிறது. பழைய லாபங்கள் கொஞ்சமா என்ன? இடுப்புயரம் வரை மரத்தால் பிரிக்கப்பட்ட கேபின்களில் ஒன்றில் ஆஸ்ட்ரேயில் வைக்கப்பட்ட சிகரெட் சாம்பல் நகம் வளர்த்து கொண்டிருக்க தேவகுமாரன் ப்ரூஃப் பார்த்து கொண்டிருந்தான். தேவகுமாரனை ஷாப்பிங் சென்டரில் பணிபுரியும் கருப்பு தாவணி ரமா விரிவாக ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் நியூட்டனிடம் வர்ணித்து விட்டதால் இங்கே தனியாக ஒரு வர்ணனை தேவையில்லை. சற்றே அழுக்காயிருந்த கிரீம் கலர் ஜோல்னாப்பை வயர் பின்னிய நாற்காலியின் முதுகின் ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. மேஜை மேல் காகிதங்கள், காகிதங்கள் மற்றும் காகிதங்கள். வார்த்தை வார்த்தையாய் தொட்டு ப்ரூஃப் பார்த்து கொண்டிருந்த பென்சிலால் ஒரு முறை தன் தாடியை சொரிந்து கொண்ட தேவகுமாரன் ஒலித்த இன்டர்காமை எடுத்தான். தேவா, கொஞ்சம் ரூமுக்கு வந்துட்டு போங்க. எடிட்டரின் கரகர உத்தரவு. நாற்காலி நகர்த்தி எழுந்தான். காகிதங்கள் பறந்து விடாமல் காகித கணம் வைத்தான். ஆயுள் முடிய இருந்த சிகரெட்டை கவனித்து அதன் சாம்பல் நகம் வெட்டி ஒரு முறை இழுத்து விட்டு புகைத்தான். பேண்டின் ஹிப் பாக்கெட்டில் இருந்து சிக்லெட் எடுத்து பிரித்து வாயில் போட்டுக்கொண்டு நடந்தான். மாதம் 3000 தருபவருக்கு வாசனை நீக்கிய மரியாதை. ஸ்லீவ்லெஸ் டைப்பிஸ்ட் தாரணி குரலால் நிறுத்தினாள். தேவா, ரஜினியை இன்டர்வியூ பண்ண போறீங்களாமே? ஆமா. நானும் வரட்டுமா? எதுக்கு? நேர்ல பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்கணும் தேவா. அபூர்வ ராகத்திலிருந்தே நான் அவரோட ஃபேன். எப்போ போறீங்க? அடுத்த வாரம்தான். இன்னும் தேதி கன்ஃபார்ம் ஆகல. எப்போ போனாலும் சரி, கண்டிப்பா என்னையும் கூட்டிட்டு போகணும். ஓகேயா? கையை பிடித்து கேட்டாள். பார்க்கலாம். நாசுக்காக விடுவித்து கொண்டான். கடந்து நடந்தான். நடுவில், ஷியாம் கிட்ட இருந்து எத்தனை படம் வரணும் என்று கேட்ட சாரிக்கு, போஸ்டர் லே அவுட் பண்ணி உங்க மேஜையில வச்சிடுறேன், அப்ரூவ் பண்ணிடுங்க சார் என்று சொன்ன ஹரிராமுக்கு ரேஷன் வார்த்தைகளில் பதில் சொல்லிவிட்டு லிப்டில் நுழைந்தான். மூடிக்கொண்டதும் 3 அழுத்தினான். லிப்டின் சுவர் பெயிண்டில் கீரி வத்சலா ஐ லவ் யூ என்று யாரோ விஷமம் செய்திருந்தார்கள். சர்க்குலேஷனில் இருக்கும் வத்சலாவுக்கு கல்யாணமாகி 3 குழந்தைகள், விவஸ்தை கெட்டவர்கள். 3வது மாடியில் வெளிப்பட்டு ரோஸ்வுட்டால் ஆன எடிட்டரின் அரைக்கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தான் தேவகுமாரன். எடிட்டர் பான்பராக் நீட்டினார். மறுத்தான். பில்லியர்ட்ஸ் மேஜை போல எடிட்டர் அந்த அறையை முற்றிலும் இருட்டு செய்து சரியாக தனது மேஜைக்கு மட்டும் தொங்கும் விளக்கு மூலம் செவ்வக வெளிச்சம் பாய்ச்சி இருந்தார். ஸ்பெஷல் போலீஸ் விசாரணை கூடம் போல தேவகுமாரனுக்கு ஒவ்வொரு முறையும் தோன்றும். தேவா, உட்காருங்க. என்னாச்சு டாக்டர் சுபாஷினி மேட்டர்? சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாங்களா இல்லையா என்றார் காவிப்பல் எடிட்டர். இன்னைக்கு கூட ஃபோன் செஞ்சேன் சார், இன்னும் வரலையாம். எப்போ வர்றாங்க? இன்னும் 4-5 நாள் ஆகுமா. அன்னைக்கே நீங்க ஒரு வழியா இன்டர்வியூ செஞ்சு முடிச்சிருக்கலாம் தேவா. பாதி இன்டர்வியூவில் அவங்களுக்கு கிளினிக்ல இருந்து எமர்ஜென்சின்னு ஃபோன் வந்துடுச்சு சார். சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஃபோன் செஞ்சா சிங்கப்பூர் போயிட்டாங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. வர 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சார் பண்றது? மேட்டரோட டாபிகாலிட்டி போயிடுமேன்னு பார்க்குறேன். இன்டர்வியூ செஞ்ச வரைக்கும் மேட்டரை ரெடி பண்ணிட முடியாதா? இல்லை சார், பொதுவாக விபரம் சொன்னாங்க, டெக்னிக்கலாக விளக்கம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே பேட்டி கட்டாயிடுச்சு. டெக்னிக்கல் விளக்கம் இல்லாமல் அவங்க செஞ்சிருக்கிற மருத்துவ சாதனையை மேட்ரா செஞ்சா அதில் முழுமை இருக்காதுன்னு பார்க்குறேன். அவங்க சாதனை என்ன, புரியிற மாதிரி சொல்லுங்களேன். சில பெண்களுக்கு கர்ப்பப்பை கெட்டு போய் அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருதில்லையா? எந்த கண்டிஷனில் என்கிட்ட வந்தாலும் கர்ப்பப்பையை எடுக்காமலேயே அதில் உள்ள பிரச்சனைகளை ஆப்ரேஷன் மூலமாக சரி செய்திடுவேன்னு சேலஞ்ச் மாதிரி சொல்கிறாங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இவங்க கர்ப்பப்பையில் ஸ்பெஷலைஸ் பண்ணி இருக்காங்க சார். பொம்பளைங்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்துகிற மேட்டர் தான். அவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்ததும் உடனே போய் பார்த்துடுங்க. இந்த இஷ்யூ எத்தனை ஃபாரம் ரெடியாக இருக்கு? 2 ஃபாரம் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பிட்டேன் சார். 3வது ஃபாரம் இன்னைக்கு முடிச்சுடுவேன். சரி போங்க, அந்த டாக்டர் மேட்டருக்காகத்தான் கூப்பிட்டேன். தேவகுமாரன் தானாக சாத்திக்கொள்ளும் கதவை இழுத்து வெளியேறி லிஃப்டில் இறங்கி தன் கேபினுக்கு வந்து அமர்ந்ததும் ஃபோன் ஒலித்தது. எடுத்தான். நான் குருநாதன் பேசுகிறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் குரு. என்ன அதிசயமாக ஃபோன் பண்ணிட்ட? அடுத்த வாரம் நம்ம சிவராமனுக்கு கல்யாணம், தெரியுமா? பத்திரிக்கை வந்ததா? வரல, நேரில் கொடுத்தான். நேரில் கொடுத்தானா? இருக்கட்டும், பேசிக்கிறேன். எனக்கு தபாலில் அனுப்பியிருக்கான் ராஸ்கல். நேர்லன்னா என்னை தேடி வந்து கொடுக்கல. நேற்று ஈவினிங் நான் ஒரு முக்கியமான வேலையாக பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். சிக்னலில் வண்டியை நிறுத்தினப்போ பக்கத்து பஸ் ஸ்டாப்பில் சிவராமன் நின்றுக்கிட்டு இருந்தான். என்னை பார்த்துட்டான், கூப்பிட்டான். பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு போனான். பார்த்த இடத்துல கொடுக்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத, நேரம் இல்லை, எனக்கு கல்யாணம், இந்தா பத்திரிக்கைன்னு பேர் கூட எழுதாமல் எடுத்து கொடுத்தான். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், விடு. கல்யாணத்துக்கு ப்ரெசன்டேஷன் நாம் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வாங்கி கொடுத்துடலாமான்னு கேட்கத்தான் ஃபோன் செஞ்சேன். சரி, நீயே வாங்கிடு. என்ன தொகையோ அதில் பாதி கொடுத்துடுறேன்.
ஆமா, கல்யாணம் எந்த மண்டபத்துல? நிஜத்தை சொல்லணும்னா நான் இன்னும் பத்திரிக்கையை பிரிச்சு கூட பார்க்கல. லைன்லயே இரு, பார்த்து சொல்றேன். தேவகுமாரன் தனது ஜோல்னா பையை எடுத்து உள்ளே அந்த கல்யாண பத்திரிகையை தேடினான். என்னென்னவோ காகிதங்கள், புகைப்படங்கள், புத்தகங்கள் எல்லாம் இருந்தன. கல்யாண பத்திரிகையை மட்டும் காணவில்லை. சிரமப்படாத, நான் பார்த்துக்கிறேன், வச்சிடவா? என்று விட்டு போனை வைத்த தேவகுமாரன் பையில் இருந்த அத்தனை பொருள்களையும் வெளியே எடுத்து தேடியும் அந்த பத்திரிகை கிடைக்கவில்லை. எங்கே போயிற்று? சட்டென்று ஒரு மின்னல். நேற்று அந்த ஷாப்பிங் சென்டரில் இருந்து அவசரமாக பைக்கில் புறப்பட்ட போது அந்த வாட்ச்மேன், சார் நில்லு சார், அட நில்லு சார் என்று கத்தினானே, கண்டுகொள்ளாமல் வந்தேனே. என் பையில் இருந்து அந்த பத்திரிகை நழுவி விட்டதோ? அதை கொடுப்பதற்காகத்தான் அவன் கத்தியிருப்பானோ? தேவகுமாரனுக்கு உடனே வியர்த்தது. மை காட், போலீஸ் அந்த வாட்ச்மேனை விசாரித்திருந்தால், அவன் அந்த பத்திரிகையை அவர்களிடம் கொடுத்திருந்தால், என் கைரேகை அதில் கிடைக்கும், மணமகன் சிவராமன் விலாசம் அதில் கிடைக்கும். அவனிடம் விசாரித்தால் என்னிடம் பஸ் ஸ்டாப்பில் வைத்து பத்திரிகை கொடுத்ததை சொல்வான். ச, எந்த சாட்சியும் இல்லை, எந்த தடயமும் இல்லை என்று நினைத்திருந்தேனே. படபடப்பாக வந்தது. கர்ச்சீப் எடுத்து நெற்றியில் ஒற்றி கொண்டான். ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு ஒலித்த போனை எடுத்தான். ஹலோ, நான் சிவராமன் பேசுறேன். சொல்லு சிவா, என்ன விஷயம்? நீதான் சொல்லணும். ஏதாச்சும் ப்ராப்ளமா? உன்னை பத்தி போலீஸ் என்கிட்ட வந்து விசாரிச்சுதே. என்ன சொல்ற நீ? விபரமா சொல்லு. கொஞ்சம் முன்னாடி இன்ஸ்பெக்டர் நியூட்டன்னு ஒருத்தர் வந்தாரு. நான் உங்ககிட்ட கொடுத்த கல்யாண பத்திரிக்கையோட கவரை மட்டும் வச்சிருந்தாரு. அதை வச்சு ரொம்ப மெனக்கட்டு என் அட்ரஸ் பிடிச்சதா சொன்னாரு. நேத்து சாயங்காலம் நான் எங்க இருந்தேன், என்ன செஞ்சேன்னு கேட்டாரு. சொன்னேன். பேர் எழுதாம யாருக்காவது பத்திரிக்கை நேத்து கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. உனக்கு கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு. சொன்னேன். தாடி வச்சிருந்தானா, கண்ணாடி போட்டிருந்தானான்னு உன்னோட அடையாளம் பூரா சொல்லி கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். நீ எங்க இருக்கேன்னு கேட்டாரு. உன் பத்திரிக்கை ஆபீஸ் அட்ரஸ் சொன்னேன். புறப்பட்டு போயிட்டாரு. அவர் போய் எவ்வளவு நேரமாச்சு? 10 நிமிஷம் இருக்கும். என்ன விவகாரம்ப்பா? சாவகாசமா சொல்றேன். போன் செஞ்சதுக்கு தேங்க்ஸ். போனை அவசரமாக வைத்துவிட்டு தன் ஜோல்னா பையை எடுத்து மாட்டிக்கொண்டு புறப்பட்ட தேவகுமாரன் சாரியிடம் நின்று, அரசியல் மேட்டர் ஒன்று ஸ்கூப் நியூஸ் போன்ல வந்தது, அர்ஜென்ட்டா புறப்பட்டு போறேன், எடிட்டர் கேட்டா சொல்லிடு என்றான். அந்த கட்டிடத்திற்கு 2 லிப்டுகள். தேவகுமாரன் ஒரு லிப்டில் கீழே இறங்கி தரை தொட்டு வெளியேறிய போது மற்றொரு லிப்டில் இன்ஸ்பெக்டர் நியூட்டனும் தயாளனும் உள்ளே நுழைந்தார்கள். தேவகுமாரன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு நின்று கொண்டிருந்த போலீஸ் ஜீப்பை கடைக்கண்ணால் பார்த்தபடி கடந்து காற்றில் சீறி தடதடத்தான். நோ போலீஸ், எனக்கு இன்னும் வேலை பாக்கி இருக்கிறது. அதுவரையில் உன் கையில் சிக்க மாட்டேன். என் இனிய பிரீத்தி, அதே அவஸ்தையை நானும் அனுபவித்து வருகிறேன். நினைவு ஒரு சுகம் கண்ணே, அசை போடுதல் ஒரு சுவாரஸ்யம் பெண்ணே. வேண்டாம், என்னை அழைக்காதே. உன்னை சந்திக்கும் துடிப்பு எனக்கும் இருந்தாலும் நான் உன்னை பார்க்க இப்போதைக்கு வரப்போவதில்லை. வந்தால் உன் ஜுரம் மேலும் அதிகரிக்கும். தேவையா? இத்துடன் என் புகைப்படம் வருகிறது. நீ என்னை பார்த்து கொண்டே இருப்பதற்காக. உடனே உன் புகைப்படம் அனுப்பு. நான் உன்னை பார்த்து கொண்டே இருப்பதற்காக. சந்திப்பு நம் கடிதங்களிலும் நம் கனவுகளிலும் மட்டுமே தொடரட்டும். இயல்பாக ஒரு சந்தர்ப்பம் அமையும் வரை காத்திருப்போம். அதுவரை நினைவுகளை அசை போடலாம். கல்லூரி வாழ்க்கை உனக்கு புது அனுபவம். கவனத்தை சிதறவிடாமல் கவனமாக படி. உன் கோவிந்த். அத்தியாயம் 9. நோ, இருக்கவே முடியாது. தேவகுமாரன் ஒரு பொறுப்பான சப் எடிட்டர். நீங்க வேற யாரையோ நினைச்சு தப்பான இடத்துக்கு விசாரிக்க வந்திருக்கீங்க என்றார் எடிட்டர். நியூட்டன் ஸ்ட்ரா வழியாக குளிர்பானம் அருந்தியபடியே புன்னகைத்தார். அருந்தி முடித்த உதடுகளை ஒற்றிக்கொண்ட தயாளன், மன்னிக்கணும் சார், சந்தேகப்படுறவங்க யாராயிருந்தாலும் விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. எங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டியது உங்க கடமை என்றார். நியூட்டனை பார்த்தார். வசனத்தை அவர் கண்டுகொள்வதாக இல்லை. என் அபிப்பிராயத்தை சொன்னேன். நீங்க அவரை தாராளமா விசாரிக்கலாம். நீங்க ஹால்ல போய் விசாரிச்சா ஒரு சீன் கிரியேட் ஆகிடும். நான் அவரை இங்க வர சொல்றேன், விசாரிங்க. தட் இஸ் பெட்டர் என்றார் நியூட்டன். எடிட்டர் இன்டர்காமில் தேவகுமாரனை முயன்று அவன் கிடைக்காமல் சாரியிடம் பேசிவிட்டு வைத்து, இப்ப அவர் ஆபீஸ்ல இல்ல, அரசியல் சம்பந்தமா ஒரு ஸ்கூப் நியூஸ் போன்ல வந்து அர்ஜென்ட்டா இப்பதான் 5 நிமிஷம் முன்னாடி புறப்பட்டு போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? அதை சொல்லிட்டு போகல. எப்ப வருவாரு? அதுவும் சொல்லிட்டு போகல. இன்னைக்கு ஒரு ஃபாரம் முடிச்சாகணும். எப்படியும் வந்துடுவாரு. அவர் வந்ததும் உங்க ஆபீஸுக்கு வந்து பார்க்க சொல்லட்டுமா? இல்ல, எவ்வளவு நேரமானாலும் அவர் வந்ததும் பார்த்து பேசிட்டே போறோம். அவரை பத்தி சொல்லுங்களேன். எந்த ஊர் அவரு? இந்த ஊர் தான். நம்ம பத்திரிகையில ஒரு ரிப்போர்ட்டரா 7 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தாரு. முன்னேறி சப் எடிட்டர் ஆயிட்டாரு. துடிப்பான இளைஞர். அப்பா அம்மா இல்ல. நுங்கம்பாக்கத்துல தனியா ஒரு பிளாட்ல தங்கியிருக்காரு. சின்சியர் ஆனவர், நாணயமானவர். அவர் மேல ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது. கல்யாணம் ஆனவரா? இல்ல, இன்னும் ஆகல. அவர் பேரே தேவகுமார் தானா? இல்ல, அது பத்திரிகையில கட்டுரைகள் எழுதுறதுக்காக வச்சுக்கிட்ட புனைப்பெயர். அவர் பேரு கோவிந்த்.
அவரோட ஃப்ளாட் அட்ரஸ் தர முடியுமா? எடிட்டர் சொல்ல தயாளன் குறித்து கொண்டார். 2 மணி நேரம் காத்திருந்தும் தேவகுமாரன் வராமல் போகவே, தயாளன், நான் இங்க இருக்கேன், நீங்க அவரோட ஃப்ளாட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்களேன், ஒருவேளை அங்க போயிருக்க போறாரு என்றார் நியூட்டன். தயாளன் எழுந்து கொண்டார். நுங்கம்பாக்கத்தில் தேவகுமாரனின் 17ஆம் நம்பர் ஃப்ளாட் அந்த 5 மாடி கட்டிடத்தில் 4வது மாடியில் இருந்தது. லிஃப்ட் ரிப்பேர் என்ற அட்டை தொங்க சலித்து படிகள் ஏறி தயாளன் மேலே வந்தபோது அந்த ஃப்ளாட் பூட்டப்பட்டிருந்தது. நவத்தால் பூட்டு. கதவில் பிளாஸ்டிக் போர்டில் தேவகுமாரன் தவிர குயிலோசை படியுங்கள் என்று ஸ்டிக்கர். அருகில் 18ஆம் நம்பர் பிளாட் இருந்தது. அதன் கதவில் மிஸ் திவ்ய பிரபாசினி ஆக்ட்ரஸ் என்று ஆங்கில போர்டு ஸ்க்ரூ செய்யப்பட்டிருக்க தயாளன் டிங் டாங் ஒலிக்க செய்தார். முகமெல்லாம் பருக்களுடன் நைட்டியில் கதவை திறந்த பெண் கூந்தலின் பாதி வழியில் சீப்பு தொங்க, என்ன சார் என்றாள். 17ஆம் நம்பர்ல மிஸ்டர் தேவகுமாரனை பார்க்க வந்தேன். கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டு போனாரா தெரியுமா? இங்கே தான் சாவி கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்ஸ்பெக்டர் நியூட்டன்னு ஒருத்தர் வந்து விசாரிச்சா சாவி கொடுக்க சொல்லிட்டு போனாரு. உங்க பேட்ச்ல தயாளன்னு போட்டிருக்கே. ஏற்பட்ட அதிர்ச்சியை மறைத்து கொண்ட தயாளன், அவர் என்னோட சீனியர், நீங்க என்கிட்ட சாவியை ஒப்படைக்கலாம், தப்பில்ல. வேற ஏதாவது செய்தி சொன்னாரா என்றார். உள்ள மேஜை மேல ஒரு லெட்டர் வச்சிருக்கிறதா சொன்னாரு. எதுவும் பிரச்சனை வராதுன்னா உங்ககிட்ட தர்றேன். அவள் கொண்டு வந்து கொடுத்த சாவியை வாங்கி கொண்டு வந்து 17இன் பூட்டை திறந்தார். உள்ளே வந்ததும் மேஜை கண்ணில் பட்டது. மேஜை மேல் பேப்பர் வெயிட்டுக்கு அடியில் மடக்கப்பட்ட காகிதம் இருந்தது. அவசரமாக எடுத்து படித்தார். மதிப்பிற்குரிய இன்ஸ்பெக்டர் நியூட்டன் அவர்களுக்கு வணக்கம். உங்கள் டிபார்ட்மெண்ட்டின் சுறுசுறுப்பை நான் பாராட்டுகிறேன். டாக்டர் ராதிகாவின் கொலையில் எந்த தடயத்தையும் விட்டு வைக்காத நான் டாக்டர் அருந்ததியின் கொலையில் எனக்கே தெரியாமல் கல்யாண பத்திரிகையை தடயமாக தவற விட்டுவிட்டேன். அதை வைத்து சிவராமன் வரை வந்துவிட்ட நீங்கள் என்னை தேடி வர அதிக நேரமாகாது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் அதிர்ஷ்டம் பாருங்கள் என் பக்கம் இருப்பதால் தப்புவதற்கு அவகாசம் கிடைத்துவிட்டது. என் பிளாட்டிற்கோ பத்திரிகை அலுவலகத்திற்கோ நான் மறுபடி வரப்போவதே இல்லை. அதனால் அங்கேயெல்லாம் மஃப்டியில் நபர்களை நிறுத்தி எனக்காக வலை விரிக்கும் சிரமம் வேண்டாம். என்னை தேடி கண்டுபிடிப்பதில் அரசாங்கத்திற்கு அதிகம் செலவு வைக்க வேண்டாம். நான் உங்களிடம் வந்து சரணடையப் போகிறேன். இப்போதல்ல, இன்னும் பாக்கி இருக்கும் ஒரே ஒரு கொலையை முடித்து கொண்டதும். அதுவரை என்னை தேட வேண்டாம், கிடைக்க மாட்டேன். நான் மனநிலை தவறியவன் அல்ல. கொலை செய்வது எனக்கு பொழுதுபோக்கும் அல்ல. சாட்சிகளே இல்லாமல் நிகழ்ந்து போன ஒரு அநியாயத்திற்கு கணக்கு தீர்த்து கொண்டிருக்கிறேன். அதை எந்த சாட்சிகளும் இல்லாமல் செயல்படுத்த நான் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது. அதனால் என்ன, என் பாக்கி காரியம் முடிந்ததும் உங்களை தேடி வந்து விடுகிறேன். அதுவரை பொறுத்திருங்கள். நீங்கள் பொங்கி எழுந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சந்திக்கலாம். தங்கள் தேவகுமாரன் என்கிற கோவிந்த். தயாளன் அதிர்ந்து போனார். தான் தேடப்படுவது அதற்குள் எப்படி தெரிந்தது இவனுக்கு? இது கடிதம் அல்ல, சவால். இன்னொரு கொலை. நோ, அது நடக்கப் போவதில்லை, நடக்கக்கூடாது. அதற்கு முன்பாக இவனை பிடித்தே ஆக வேண்டும். தயாளன் திவ்யபிரபாவின் வீட்டிலிருந்து நியூட்டனை போனில் தொடர்பு கொண்டு சொல்ல துவங்கினார். அன்புமிக்க கோவிந்த், ச, என் கடிதம் பார்த்து உடனே புறப்பட்டு வருவீர்கள் என்று பார்த்தால் இப்படி பதில் எழுதிவிட்டீர்களே. உங்கள் மனசு கல். ப்ளீஸ் கோவிந்த், அடுத்த வாரத்திற்குள் ஒரே ஒரு முறை இங்கு வந்து விட்டு போங்களேன். ஏன் என்றால் இங்கே சித்தி வீட்டில் தங்கி படிப்பதில் சில அசௌகரியங்கள் இருப்பதால் நான் அடுத்த வாரம் கல்லூரியின் ஹாஸ்டலுக்கு போகிறேன். பணம் கட்டிவிட்டேன். ஹாஸ்டலில் என்னை வந்து சந்திப்பதில் ஏக கெடுபிடிகள் இருக்கும் என்பதால் சொல்கிறேன். ஞாயிறு அன்று உங்களை எதிர்பார்க்கட்டுமா? வரும் பஸ் அல்லது ரயில் விபரம் உடனே எழுதினால் நான் உங்களை வரவேற்க வருவேன். ஏமாற்றி விடாதீர்கள் கோவிந்த். ரொம்ப 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 எதிர்பார்க்கிறேன். உங்கள் பிரீத்தி. அத்தியாயம் 10. உங்க முகத்துக்கு தாடி ரொம்ப அம்சமா தானே சார் இருக்கு. ஏன் சார் எடுக்க சொல்றீங்க? கையில் கத்தியோடு முகத்தில் கவலையோடு கேட்டான் அந்த சவர தொழிலாளி. உயர நாற்காலியில் சாய்ந்திருந்த கோவிந்த், தாடி வச்சுக்கிறதும் எடுக்கிறதும் ஏன் இஷ்டம். இப்ப ஷேவ் பண்றியா இல்ல நான் வேற கடைக்கு போய்க்கட்டுமா என்று எழ முயன்றான். அட குந்து சார், எனக்கு என்ன வந்துச்சு, ஏதோ தோணுச்சு சொன்னேன் என்று அவனது அடர்த்தியான தாடியின் மேல் சோப்பு நுரையை தடவ துவங்கினான். 1/4 மணி நேரம் கழித்து கண்ணாடியில் பார்த்து கொண்ட போது அவனுக்கு தன்னையே அடையாளம் தெரியவில்லை. மேஜை மேல் வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து அணிய சென்றவன் அணியாமல் மடக்கி ஜோல்னா பைக்குள் வைத்து கொண்டான். வெளியே வந்தான், நடந்தான். சூட்கேஸ் கடைக்குள் சென்று ஒரு சூட்கேஸ் வாங்கினான். ஜோல்னா பைக்குள் இருந்த மாற்றுடை மற்ற எல்லா பொருள்களையும் சூட்கேஸில் மாற்றினான். வெளியே வந்து தெருவோர பிச்சைக்காரரிடம் ஜோல்னா பையை போட்டான். அடுத்து காதி வஸ்திராலயம். கதர் ஜிப்பா ஒன்று கொடுங்க, கதர்ல 8 முழ வேட்டி ஒன்று கொடுங்க. இங்க ஃபிட்டிங் ரூம் மாதிரி எதுவும் இருக்குதா? உடை மாறி வந்தான்.
உருமாறி இருந்தான். அணிந்திருந்த பேண்ட்டையும் சட்டையையும் எடுத்து சூட்கேஸிற்குள் வைத்து கொண்டான். நடந்தான். நடைபாதை பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போட்டுவிட்டு விபூதியும் குங்குமமும் இட்டுக்கொண்டு ஜவுளிக்கடை ஷோகேஸ் கண்ணாடியில் பார்த்து கொண்டான். நானா? கோவிந்தா? நானே நம்ப மாட்டேன். ஆட்டோ இறங்கி கொண்டது சைதாப்பேட்டையில். ரயில்வே கேட் அருகில் மரக்கடைகள் தாண்டி வந்து வெளிப்புறமாக புறப்பட்ட மாடிப்படிகளில் ஏறி அந்த வீட்டின் மாடி போர்ஷனுக்கு வந்து பெல் அடிக்க அவசியமில்லாமல் அவள் கதவை திறந்து வைத்துவிட்டு வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு கொண்டிருந்தாள். புகை வடிந்ததும் அடையாளம் புரியாமல் கண்களை சுருக்கி, யாரு என்றாள். காட்டன் புடவை, கருப்பு ஜாக்கெட், இடுப்பில் MRF. என்ன தெரியல? தேவகுமாரன். உள்ள வாங்க சார். இதென்ன வேஷம்? உட்கார்ந்தான். கதவை சாத்திவிட்டு வர சொன்னான். பிரேமா, என்ன காரணம் எதுவும் கேட்காத. என்ன கொலைகாரன்னு முடிவு பண்ணி போலீஸ் தேடுது. நான் கொலைகாரன் இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு அவகாசம் வேணும். அது வரைக்கும் தலைமறைவா இருந்தாகணும். 2-3 நாளைக்கு நான் உன் வீட்டில் தங்கிக்கலாமா? நான் இங்கே இருக்கிறத யார்கிட்டையும் சொல்லாம இருப்பியா? பிரேமா சிரித்தாள். என்ன கேள்வி சார் இது? பக்தன் தான் தெய்வத்துக்கிட்ட வரம் கேட்கணும். தெய்வம் பக்தன்கிட்ட வரம் கேட்கக்கூடாது. சினிமா சான்ஸுக்காக மெட்ராஸ் வந்து சீரழிஞ்சு தற்கொலை பண்ணிக்க இருந்த என்ன காப்பாத்துனீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாடக கம்பெனி சொல்லி நாடக நடிகை ஆக்கினீங்க. வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை உண்டாக்கினதே நீங்க தானே சார். நீங்க கொலையே செய்துட்டு வந்திருந்தாலும் நான் உங்களை என் கழுத்தை அறுத்தாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். இங்க எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்க தங்கலாம் சார் என்றாள் பிரேமா. பின் குறிப்பாக கண்களில் கண்ணீர். தேங்க்யூ பிரேமா என்றான் கோவிந்த். இரட்டை கொலையில் துப்பு துளங்கியது. பத்திரிகையாளரை போலீஸ் தேடுகிறது. டாக்டர் ராதிகா மற்றும் டாக்டர் அருந்ததி கொலை செய்யப்பட்டார்கள் அல்லவா? இந்த கொலைகளை செய்தவர் ஒரு முன்னணி வார இதழில் உதவி ஆசிரியராக பணிபுரியும் கோவிந்த் என்கிற தேவகுமாரன் தான் என்று போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கோவிந்தை கைது செய்ய சென்றபோது அவன் சாமர்த்தியமாக தப்பிச் சென்று தலைமறைவாகிவிட்டான். அருகில் உள்ள புகைப்படத்தில் உள்ளவன்தான் கொலைக்காரன் கோவிந்த். இவனை பற்றிய தகவல்களை பொதுமக்கள் உடனே போலீஸுக்கு சொல்ல கோரப்படுகிறார்கள். அந்த சிவராமன் கிட்ட கொலை சம்பந்தமா தான் உங்க ஃப்ரெண்டை தேடுறோம்னு தெளிவா சொல்லி இருந்தா அவன் கோவிந்துக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்க மாட்டான். அதில் அவன் எச்சரிக்கையாகி தலைமறைவாகி இருக்க மாட்டான்னு சொல்லி டிசி என்ன காயறாரு என்றார் நொந்து போன குரலில் இன்ஸ்பெக்டர் நியூட்டன். விபரமா சொல்லிடலாம்னு நான் அப்பவே சொன்னதுக்கு எதை எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும்னு நீங்க தான் சார் சொன்னீங்க என்றார் தயாளன். போங்க, போய் டிசி கிட்ட இதையும் சொல்லிட்டு வந்துடுங்க. அவன் விதி ஸ்ட்ராங்கா இருக்கு, தப்பிச்சிட்டான். சார், ஒரு போலீஸ்காரன் மதி பத்தி தான் பேசணும், ஜோசியக்காரன் தான் விதி பத்தி பேசணும். நடந்ததை விடுங்க, இனி என்ன செய்யறதுன்னு தான் யோசிக்கணும். நேரம் உங்ககிட்ட அட்வைஸ் வாங்கிக்கணும்னு. அவன் வீட்டில் எத்தனை கரப்பான் பூச்சி இருக்குன்னு சொல்ற அளவுக்கு தரோவா தேடி பார்த்துட்டோம். நடந்த 2 கொலை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இப்போ அவன் எங்க பதுங்கி இருப்பான்னு தெரிஞ்சுக்க எந்த க்ளூவும் கிடைக்கல. போட்டோ போட்டு எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் கொடுத்தாச்சு. பத்திரிகை ஆபீஸ்லயும் பிளாட்லையும் மஃப்டில கான்ஸ்டபிள்ஸ் கண்காணிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? கொண்டு வந்து வைக்கப்பட்ட சூடான காப்பியை எடுத்து வைத்து உதடு சுட்டு கொண்டார் நியூட்டன். சார், அவனை பிடிக்கிறதும் முக்கியம், அதே சமயம் அவன் லெட்டர்ல எழுதியிருக்கிற 3வது கொலை நடக்காம தடுக்கிறதும் முக்கியம். அவன் யாரை கொல்ல போறான்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சாகணும் சார். நடந்த 2 கொலைகளும் ஒரே மாதிரியானவை. 2 பேரும் லேடி டாக்டர்ஸ். 2 FIRகளையும் தரோவா படிச்சப்ப டாக்டர் ராதிகா, டாக்டர் அருந்ததி 2 பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமையை நான் கண்டுபிடிச்சேன் சார். என்ன, 2 பேருக்கும் கழுத்துல மச்சம் இருக்கா? சீரியஸா பேசலாம் சார். 2 பேரும் 79ஆம் வருஷத்துல இருந்து 84ஆம் வருஷம் வரைக்கும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்டல்ல தங்கி ஒன்னா MBBS படிச்சிருக்காங்க சார். நியூட்டன் நிமிர்ந்தார். மை குட்னஸ், எவ்வளவு பெரிய தகவல் இது! 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்னு நான் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தேனே. சுறுசுறுப்பான நியூட்டன் உடனே தஞ்சாவூர் போலீஸை தொடர்பு கொண்டார். 79 முதல் 84 வரை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் ராதிகா மற்றும் அருந்ததி படித்தபோது குறிப்பிடும்படியாக ஏதாவது சம்பவம் நடந்ததா? அந்த சம்பவத்தில் கோவிந்த் என்பவன் சம்பந்தப்பட்டிருக்கிறானா? அப்போது ஹாஸ்டலுக்கு வார்டனாக இருந்தது யார்? ராதிகாவும் அருந்ததியும் ஹாஸ்டலில் ஒரே அறையில் தங்கியிருந்தார்களா? அவர்களுக்கு நெருக்கமான 3வது தோழி யார்? இத்தனை கேள்விகளையும் விரிவாக சொன்னார். உடனே நேரில் சென்று விசாரித்து தகவல் சொல்லச் சொன்னார். 3 மணி நேரத்தில் தஞ்சாவூரில் இருந்து தகவல்கள் வந்தன. குறிப்பிடும்படியாக சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. அப்போது ஹாஸ்டலுக்கு வார்டனாக இருந்தவர் டாக்டர் சுபாஷினி. தற்போது அவர் சென்னையில் இருக்கிறார். 84ஆம் வருடத்தில் ஹாஸ்டலில் ஒரே அறையில் 3 பேர் தங்கியிருந்தார்கள். ஒருவர் அருந்ததி, மற்றொருவர் ராதிகா, 3ஆம் அவர் மகேஸ்வரி. அந்த மகேஸ்வரி தான் இப்போது தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சுகாதார அமைச்சர்
மாண்புமிகு மகேஸ்வரி ரங்கநாதன். மை காட் என்றார் நியூட்டன். அவன் மூணாவதா கொலை செய்ய போறது அமைச்சர் மகேஸ்வரி ரங்கநாதனையா? இருங்க சார், பதட்டப்படாதீங்க. நமக்கு கொலைகளுக்கான மோட்டிவ் தெரியாது. அதே ரூம்ல மகேஸ்வரி இருந்ததால அவனை பாதிச்ச ஒரு சம்பவத்துல மகேஸ்வரியும் பங்கு பெற்றிருக்கலாம்னு யூகிக்கிறோம். தட்ஸ் ஆல். அமைச்சரையே நேர்ல பார்த்து தெளிவுபடுத்திக்கிட்டா போச்சு என்றார் தயாளன். இருவரும் உடனே ஜீப்பில் புறப்பட்டார்கள். என் இனிய பிரீத்தி, உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குயிலோசை வார இதழில் எனக்கு ரிப்போர்ட்டர் வேலை கிடைத்துள்ளது. 3 மாதங்களுக்கு என் திறமையை பார்த்துவிட்டு பிறகுதான் வேலையை நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லியுள்ளார்கள். இந்த நிலையில் நான் லீவு போட்டுவிட்டு வர முடியாது. விடுமுறையே இல்லாமல் நான் உழைக்க வேண்டும். என் திறமைகளை காட்டியாக வேண்டும். சாரி டார்லிங், உன்னை சந்திக்க நான் வரவில்லை. ஹாஸ்டலில் சேர்வது நல்லதுதான். இன்னும் முழுமையாக உன் படிப்பில் கவனம் செலுத்த முடியும். என் மேல் கோபமில்லை என்று நீ எழுதினால் நான் மகிழ்வேன். கோபம் என்று எழுதினாலும் மகிழ்வேன். உரிமை உள்ள இடத்தில்தானே கோபம் வரும். உன் கோவிந்த். அத்தியாயம் 11. அமைச்சர் மகேஸ்வரி ரங்கநாதன் மைசூர் சில்க் கட்டியிருந்தார். கொண்டை போட்டிருந்தார். காதில் முத்துக்கம்மல், கோல்டு பிரேமில் கண்ணாடி, அதனோடு இணைந்த தங்கச் செயின் கழுத்தில். சிரித்தபோது முகமும் நன்றாயில்லை, ஒளியும் நன்றாயில்லை. என்னையா கொலை செய்ய போறானா? ஜோக் இன்ஸ்பெக்டர், ஜோக். நான் என்ன இந்திரா காந்தி அளவுக்கு பெரிய தலைவியாரா? இன்ஸ்பெக்டர் நியூட்டன் நின்ற நிலையில் கைகளை பிசைந்தார். ஏதாவது சொல்லேன் என்று தயாளனை பார்த்தார். மேடம், உறுதியா இதை சொல்லல, ஒரு யூகம். டாக்டர் ராதிகா, டாக்டர் அருந்ததி 2 பேரோட நீங்களும் ஒரு ரூம்மேட்டா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்கீங்க. அதனால அவன் எங்களுக்கு எழுதின லெட்டர்ல இன்னும் ஒரு கொலை பாக்கி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறதால 3 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் அவனை கொலை செய்யற அளவுக்கு பாதிச்சிருக்கு. 2 பேர் ராதிகாவும் அருந்ததியும். 3வது நபர் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சு பாதுகாப்பு கொடுத்தாகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். நீங்க படிச்ச காலத்துல ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடந்ததா? அதுல ராதிகாவும் அருந்ததியும் சம்பந்தப்பட்டாங்களா? அதனால கோவிந்த்னு யாராவது பாதிக்கப்பட்டானா? அமைச்சர் யோசித்தார். அந்த சம்பவம் நினைவிற்கு வந்தது. 84இல் நடந்த அந்த சம்பவம். ஹாஸ்டலில் நடந்த சம்பவம். நான், அருந்ததி, ராதிகா 3 பேரும் சூத்திரதாரிகளாக இருந்த சம்பவம். அதனால் பாதிக்கப்பட்டவனா இந்த கோவிந்த்? இருக்கலாம். ஆனால் இப்போது நான் அமைச்சர். மக்களிடம் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுள்ள அமைச்சர். இப்போது அந்த சம்பவத்தை எப்படி சொல்வது? ராஜினாமா செய் என்று எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் குரல் எழுப்ப மாட்டார்களா? பெரிய பிரச்சனையாக்க மாட்டார்களா? நோ, நான் பதவி விலக முடியாது. எனக்கு அப்படி எதுவும் ஞாபகத்துக்கு வரல. சரி மேடம், நல்லா நிதானமா யோசிங்க. ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வந்தா சொல்லுங்க. உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகமாக்க சொல்றோம். அவனை நாங்க பிடிக்கிற வரைக்கும் வெளி நிகழ்ச்சிகள் எதுலையும் கொஞ்ச நாளைக்கு கலந்துக்க வேணாமே. உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றோம். இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு பொன்னேரியில ஒரு சுகாதார மையம் திறந்து வச்சு கூட்டத்துல பேசுறேன். இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பொது நிகழ்ச்சிகள் எதுவும் இல்ல. இந்த வாரத்துல அவனை பிடிச்சிட மாட்டீங்களா? நிச்சயம் பிடிச்சிடுவோம். இன்றைய நிகழ்ச்சியை ரத்து செய்ய முடியாதா மேடம்? இல்ல, இது ரொம்ப நாளா தள்ளி போன நிகழ்ச்சி தான். காரணம் இல்லாம ரத்து செஞ்சா நல்லா இருக்காது. என் தொகுதி வேற, பேர் கெட்டு போயிடும். இன்னைக்கு மட்டும்தானே, அதுவும் ஒரே 1 மணி நேர நிகழ்ச்சி தான். கொஞ்சம் டைட்டா செக்யூரிட்டி போட்டு பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுங்க. உத்தரவு போல சொல்லிவிட்டு அமைச்சர் எழுந்து கொண்டதும் மேற்கொண்டு பேச இயலாமல் இருவரும் தலையசைத்து விட்டு வெளியே வந்தார்கள். அவனோட குறி இவங்கதான்னு ஆணித்தரமா சொல்ல நம்ம கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லாததால நம்மால ஸ்ட்ராங்கா எதுவும் சொல்ல முடியல என்றார் ஜீப்பில் ஏறிய நியூட்டன். மேடம் எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு படுது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. கட்டாயமா மறைக்கிறாங்க. இப்ப நெக்ஸ்ட் மூவ் என்ன? நீங்க டிசியை போய் பார்த்து அமைச்சரோட இன்னைய நிகழ்ச்சிக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க சார். நான் அந்த டாக்டர் சுபாஷினி யாருன்னு விசாரிச்சு போய் பார்க்கறேன் என்றார் தயாளன். யார் அது? அந்த பீரியட்ல ஹாஸ்டலுக்கு வார்டனா இருந்தவங்க என்றார். மணி பார்த்தான் கோவிந்த். மாலை 5. கதவு தட்டப்பட்டது. போய் திறந்தான். பிரேமா உள்ளே வந்தாள். என்ன பிரேமா, உன்னை 4:30க்கே வர சொன்னேன்ல? சாரி சார், பஸ் கிடைக்கல. ரிகர்சல் 3 மணிக்கே முடிஞ்சிடுச்சு என்றவள் தரையில் துண்டு விரிக்கப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்த குழந்தையை பார்த்தாள். சிரித்தது. பெரிதாக திருஷ்டி போட்டு. ஐ, யார் குழந்தை இது? சினிமால நடிக்கிற குழந்தை. வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன். ராத்திரி 9 மணிக்கு ஒப்படைச்சாகணும். எதுக்கு வாடகைக்கு இப்ப குழந்தை என்றவள் சோஃபா மேல் செய்தித்தாள் போட்டு சுற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த ரோஜா பூ மாலையை பார்த்தாள். என்ன இது மாலை? பிரேமா, கேள்வி எதுவும் கேட்காம நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? என்ன செய்யணும்? கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு பொண்டாட்டியா நடிக்கணும். அந்த குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும்.
சரி, கேள்வி கேட்கல, நடிக்கிறேன். இங்க யார் வரப்போறாங்க? இங்க யாரும் வரல. மாலையோட குழந்தையோட நாம தான் போக போறோம். போய் ஒரு பெரிய மனுஷிய பார்க்க போறோம். பார்த்து நம்ம குழந்தைக்கு பேர் வைக்க சொல்ல போறோம். எனக்கு எதுவும் புரியல சார். புரிய வேணாமே இப்போ. நடிச்சதுக்கு அப்புறம் தானாவே புரியும். சரி, யார்கிட்ட போய் பேர் வைக்க சொல்றது? அமைச்சர் மகேஸ்வரி ரங்கநாதன் கிட்ட என்றான் கோவிந்த். அவங்க வீட்லையா? இல்ல, 7 மணிக்கு பொன்னேரியில அவங்க கலந்துக்க போற ஒரு பொதுக்கூட்டத்துல நீ சிம்பிளா ஒரு ஏழை பொண்டாட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ, மேக்கப்பும் போட்டுக்கோ. நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு டாக்ஸியோட வர்றேன். கோவிந்த் வெளியேற எதுவும் புரியாத பிரேமா தோள்களை ஒருமுறை குலுக்கி கொண்டு குழந்தையை தூக்கி கொஞ்ச துவங்கினாள். டாக்டர் சுபாஷினி சிங்கப்பூரில் இருப்பதாகவும் ஊர் திரும்ப இன்னும் 4 தினங்கள் ஆகும் என்றும் அவரின் கணவர் சொன்னதும் மிகவும் ஏமாற்றமாக போனது தயாளனுக்கு. சார், ஒரு கொலையை தடுக்க வேண்டியிருக்கு, ஒரு கொலைகாரனை பிடிக்க வேண்டியிருக்கு. டாக்டர் சுபாஷினி கிட்ட நாங்க நினைக்கிற தகவல்கள் கிடைக்கலாம்னு நம்புறோம். அவரோட நான் உடனடியா போன்ல பேச உதவி செய்ய முடியுமா என்றார் தயாளன். ஷியூர் என்ற டாக்டரின் கணவர் ISD கோடென் சுழற்றி சிங்கப்பூர் எண் பிடித்து தன் மனைவியை தொடர்பு கொண்ட பிறகு ரிசீவரை தயாளனிடம் ஒப்படைத்தார். தயாளன் தன்னை சுருக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்டு விவரங்கள் சொன்னதும் சுபாஷினி அதிர்ச்சி அடைந்தார். என்ன, டாக்டர் அருந்ததி, டாக்டர் ராதிகா 2 பேரும் கொலை செய்யப்பட்டாங்களா? இது தொடர்பா பத்திரிகையாளர் தேவகுமாரனை தேடுறீங்களா? அப்படின்னா நீங்க முதல் காரியமா அமைச்சர் மகேஸ்வரிக்கு முழு பாதுகாப்பு கொடுங்க. இங்க இந்தியன் நியூஸ் பேப்பரே படிக்காமல் போனதுல எதுவுமே தெரியாம போச்சே. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? தேவகுமாரனை எனக்கு நல்ல அறிமுகம் உண்டு. அவர் பத்திரிகைக்கு ஒரு சிறப்பு பேட்டி வேணும்னு என்கிட்ட வந்தாரு. அப்போ பொதுவா பல விஷயம் பேசணும். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னன்னு கேட்டாரு. சொல்றேன், உங்களுக்குள்ள வச்சுக்கங்க, பத்திரிகையில போட்டுடாதீங்கன்னு சொன்னேன். 84ஆம் வருஷம் நான் தஞ்சாவூர்ல இருந்தேன். அப்போ மெடிக்கல் காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் பொறுப்பு எனக்கு இருந்தது. அப்போ ஹாஸ்டல்ல நடந்த சம்பவத்தை சொன்னேன். என்ன சம்பவம் டாக்டர் அது? மகேஸ்வரி, ராதிகா, அருந்ததி 3 பேரும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே ரூம்ல இருந்தாங்க. பயங்கரமான லூட்டி. காலேஜ்ல முதல் வருஷம் படிக்கிற பிரீத்திங்கிற பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்ந்தா. அவளை இவங்க 3 பேரும் ராக்கிங் செஞ்சாங்க. தன் ரூமுக்கு அவளை வரவழைச்சு வெஸ்டர்ன் மியூசிக் போட்டு அவளை மிரட்டி உடம்புல துண்டு துணி இல்லாம ஆட வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போய் அன்னைக்கு ராத்திரியே பூச்சி மருந்து சாப்பிட்டு செத்து போயிடுச்சு. அவளோட ரூம்ல யாரோ கோவிந்த்னு அவளோட காதலன் எழுதின லவ் லெட்டர்ஸ் இருந்தது. காலேஜ் பேரும் கெடக்கூடாது, 3 ஸ்டூடெண்ட் எதிர்காலமும் கெடக்கூடாதுன்னு அந்த லெட்டர்ஸை காமிச்சு போலீஸ்கிட்ட லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு போலிருக்கு, அதனால விஷம் குடிச்சிட்டான்னு கேஸை மாத்தி விட்டுட்டேன். இதை தேவகுமாரன் கிட்ட சொன்னேன். தேவகுமாரனோட ஒரிஜினல் பேரு தான் கோவிந்த். சரிதான், தன் காதலி தற்கொலை செஞ்சுக்க காரணமாயிருந்த 3 பேரையும் கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் போலிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்போ கன்ஃபார்ம்டா அவனோட அடுத்த குறி அமைச்சர் தான். நாங்க பாத்துக்கிறோம். போனை வைத்த தயாளன் உடனே நியூட்டனை தொடர்பு கொண்டு சுருக்கமாக விபரம் சொல்லி, அதனால அமைச்சரை கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க வேணாம்னு சொல்லிடுங்க சார் என்றார். சான்ஸே இல்ல, இப்பதான் அமைச்சர் வீட்டில இருந்து போன் வந்துச்சு. மீட்டிங்குக்கு அமைச்சர் புறப்பட்டு போயாச்சுன்னு. ஆனா கவலையப்படாதீங்க, பாதுகாப்பு ஏற்பாடு பிரதமருக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அங்கதான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நேரா அங்க வந்துடுங்க என்றார் நியூட்டன். பொதுக்கூட்ட மேடையில் பிரகாசமான விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க கட்சி சின்னம் மேடை மேல் சீரியல் செட்டில் ஒளிர்ந்தது. கட்சி பேனர்களும் தோரணங்களும் அமர்க்களப்பட்டிருந்தன. பொதுமக்கள் எவ்வளவு பேரோ அவ்வளவு போலீஸ் தலைகளும் தெரிந்தன. மேடையை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் மனித வளையம் ஏற்படுத்தி இடைவெளி இல்லாமல் நின்றிருந்தார்கள். சந்தேகமாக தெரிகிறவனெல்லாம் சட்டை பிடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டான். மேடையில் சில்லறை தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்க அமைச்சர் மகேஸ்வரி கால் மேல் கால் அணிந்து உயரமான மலர் போர்த்தின நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவருக்கு மாலை போட காத்திருந்த தொண்டர்கள் அனைவரும் மேடையின் ஒரு புறம் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஒரு அதிகாரி ஒவ்வொரு மாலையையும் மெட்டல் டிடெக்டரால் தடவி பார்த்து அமுக்கி பார்த்து சோதனை செய்து கொண்டே வந்தார். 7ஆவதாக கோவிந்தும் பிரேமாவும் நின்றிருந்தார்கள். கோவிந்த் கையில் மாலை, பிரேமா இடுப்பில் குழந்தை. அதிகாரி அவனை அணுகி, மாலையை சுத்தி இருக்கிற பேப்பரை பிரியா என்றார். பிரித்து போட்டான். மாலையை சோதித்து பார்த்தார். அவன் உடம்பு முழுக்க தடவினார். இந்தாம்மா, உனக்கு என்ன வேலை இங்க? சார், நான் சம்சாரம் சார். என் குழந்தைக்கு அம்மாவை பேர் வைக்க சொல்ல போறோம் சார். சரி நில்லு. அதிகாரி அடுத்த மாலைக்காரனிடம் சென்றார். ஒரு ஜீப்பில் பொருத்தப்பட்ட மானிட்டரில் வீடியோ கேமரா கூட்டத்தினரை வரிசை வரிசையாக க்ளோஸ்அப்பில் காட்டிக் கொண்டிருக்க நியூட்டனும் தயாளனும் அந்த ஸ்கிரீனில் தெரிகிற முகங்களில் கோவிந்த் தென்படுகிறானா என்று பார்த்தபடி இருந்தனர்.
அடுத்தபடியாக நமது மாண்புமிகு அமைச்சர் மகேஸ்வரி அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர் பேச துவங்கும் முன்பாக 5 நிமிடங்கள் மட்டுமே தொண்டர்கள் அவருக்கு அமைதியாக மாலை போட அனுமதிக்கப்படுவார்கள். மைக் ஒலித்தது. அமைச்சர் மகேஸ்வரி எழுந்து வந்து மைக் முன்னால் நின்றதுமே கரவொலி அதிர்ந்தது. கேமராக்கள் மின்னின. மாலை போட காத்திருந்த மேடையோர தொண்டர்கள் இப்போது ஒவ்வொருவராக மேடை ஏறினார்கள். கோவிந்தும் பிரேமாவும் முன்னேறி நடந்தார்கள். 6வது தொண்டன் அமைச்சருக்கு மாலை போடும்போது கோவிந்தும் பிரேமாவும் மேடையின் ஓரத்தில் சில வினாடிகள் காத்திருக்க மானிட்டர் ஸ்கிரீனில் தயாளன் பார்த்துவிட்டார். சார், குடும்பத்தோட நிக்கிறவன் முகத்தை பாருங்க. தாடி எடுத்துட்டா கோவிந்த் இப்படிதானே இருப்பான். கதர் ஜிப்பா போட்டிருக்கான் பாருங்க சார். சந்தேகமா இருந்தா இவனை மாலை போட விடாதீங்க. தயாளன் வேகமாக மேடையை நோக்கி நடந்தார். அதற்குள் கோவிந்த் பிரேமா அமைச்சரை நெருங்கி, கோவிந்த், நீங்க தான் எங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும். சொல்லு பிள்ளை. அம்மா, முதல்ல மாலையை போட்டுடுறேன் என்றான். அந்த மலர் மாலையை அமைச்சர் கழுத்தில் அணிவித்த அதே வினாடி அதன் செண்டு பகுதியை வேகமாக கீழே இழுத்தான். பூக்கள் உதிர இவன் விசேஷமாக செய்த செட்டப்பின்படி நார்களுக்கு பதிலாக பூக்கள் தொடுக்கப்பட்டிருந்த கண்ணாடி துகள்களும் சயனைடும் கலந்து பூசப்பட்ட ட்ரெயின் கயிறுகள் சுருக்காக மாறி அமைச்சரின் கழுத்தை நெரிக்க கண்ணாடி துகள்கள் கழுத்தை அறுத்தன. வெளிப்பட்ட இரத்தத்தை சயனைடு தொட்டு பார்த்தது. வினாடிகளில் அமைச்சர் சரிந்தார். அவர் உடல் தரை தொடும் முன்பாக இறந்து போனார். மேடை மேல் தாவி ஏறின தயாளன் கோவிந்தின் கையை வலுவாக பிடிக்க பிரேமா பிரமை விலகாமல் பார்த்து கொண்டிருக்க, கவலைப்படாதீங்க சார், நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் என்று புன்னகைத்தான் கோவிந்த். முற்றும்.